என்னுடைய மிக மோசமான நாளிலும் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். On my worst day I am accepted as righteous in Christ. ரொம்ப இருக்கிறதுலே பெரிய பாவத்தை செஞ்சிட்ட கூட அந்த இப்படிப்பட்ட ஒரு நாளில் கூட on my worst day தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாதான் இருக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் சிலருக்கு இன்னும் புரியல. இதெல்லாம் நல்லதை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. இந்த வழி க்ளோஸ்ட். எப்படிங்க நல்லதை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேரு? எல்லாரும் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்ல முடியாது. தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள். தைரியமா வரத்துக்கு நீங்க பெரிய உத்தமனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. திரும்ப சொல்ற கேட்டுக்கோங்க. தைரியமா வரத்துக்கும் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட நடத்தைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லை. மார்க் 15:37-38 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ரொம்ப பெரிய ஒரு காரியம் நடக்குது. கடவுள் வேணுக்குனே அதை கிழிக்கிறது மூலமாய் உலகத்துக்கே ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். எந்த மனுஷன் வேணா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அண்டை தைரியமாய் செல்லலாம். அந்த பழைய சிஸ்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன்றத கர்ட்டனை கிழிச்சு தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்ப புதிய மார்க்கத்தின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவருமே தேவனிடத்தில் தைரியமாய் நெருங்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம் இது. இதை போல ஒரு செய்தி உலகத்திலே இல்லைங்க. இது மன்னிப்பை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம். இது சுத்திகரிப்பை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம். நம்மளை பார்க்கிறப்ப எப்படி பார்க்கிறாரு? சிம்பிளா சொல்ல போனோம்னா இயேசுவை பார்க்கிற போல பார்க்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மையும் தேவன் எப்படி பார்க்கிறாரு? பர்ஃபெக்ட் நீதிமான்களை போல பார்க்கிறாரு. விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க கிறிஸ்துவை நம்புகிறவர்களாய் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? நீங்க பர்ஃபெக்ட் நீதிமான் மாதிரி பார்க்கிறார். நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு பெரும் தகுதியை பெற்றிருக்கிறேன். ஏதோ நற்கிரியை செஞ்சதுனால நான் பெறல, நீதி செஞ்சதுனால நான் பெறல. இலவசமாய் கிருபையினால இயேசுவை கொண்டுதான், இயேசு மூலமாய் தான் நான் இதை பெற்றிருக்கிறேன். இயேசுனுடைய நீதினால என்னை தரித்து நீ நீதிமான் அவரே தீர்த்து இப்ப வா அப்படின்றார். என் பிரசனத்துக்குள்ளாக தைரியமாய் வா. இப்போ தேவனுக்கு முன்பாக நான் தைரியமா நிற்கலாம், தைரியமா ஜெபிக்கலாம், தைரியமா அவருடைய வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணலாம், சுதந்திரிக்கலாம், வெற்றிகரமா வாழலாம். நீதிமான் ஜெபிச்சா கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், நான் ஜெபிச்சா கிடைக்கும். கர்டன் கிழிதுன்னா இவ்வளவும் அதுல இருக்குங்க. நீ வான்றார். இப்போ நீ வரத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சிட்டேன்றாரு தேவன். அப்போ பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்திட்டார். என்னுடைய நீதியின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. ஆகவே அவரே நீதியை கொடுத்து என்னை நீதிமானா தீர்த்து நீதிமானா என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே என்னுடைய மிக மோசமான நாளிலும் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். On my worst day I am accepted as righteous in Christ. ரொம்ப இருக்கிறதுலே பெரிய பாவத்தை செஞ்சிட்ட கூட அந்த இப்படிப்பட்ட ஒரு நாளில் கூட on my worst day தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாதான் இருக்கிறேன். ஆமா, நான் மனம் திரும்பி அறிக்கை செய்து பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படணும், அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனா இதுவும் இருக்குது. எது இருக்குது? தேவனுடைய பார்வையில் நான் கிறிஸ்துக்குள் இருக்கன்றது மாறல, நான் நீதிமான் என்றதும் மாறல. நான் ரொம்ப சூப்பரா வாழ்றேன்னா கூட on my best day I am not accepted based on my own righteousness but on the basis of Christ's righteousness. என்னுடைய மிக சிறந்த ஒரு வாரத்துல, சில வாரம் நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, எல்லாம் பர்ஃபெக்டா நம்ம செஞ்சுட்டோம், நமக்கே நம்மளை போல யாரும் இல்லைன்னு ஒரு நினைப்பு வந்துருது இல்லையா? அந்த வாரத்தில் கூட உங்க நீதியை வச்சு தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதல்ல, கிறிஸ்துவனுடைய நீதியை வச்சுதான் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் உங்களை நீதிமான் ஆக்குனதுனாலதான் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறாரே ஒழிய நீங்க ஏதோ அந்த வாரம் சூப்பரா வாழ்ந்ததுனால உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இதெல்லாம் சிலருக்கு இன்னும் புரியல. இதெல்லாம்
இப்ப நான் சொல்ற இந்த காரியமே சிலருக்கு புரியாது, ஆனா இப்போ கொஞ்சம் புரிய வரும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுகிறவர்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா யார் யார் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தேவனுக்கு முன்பாக ஒரு தைரியம் இருக்கும். தேவன் அண்டை போக தைரியம், தேவன்கிட்ட ஜெபிக்க ஒரு தைரியம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஒரு தைரியம், தேவன் அண்டை நெருங்கி அவரோட ஐக்கியம் கொள்றதுக்கு ஒரு ஆர்வம். அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை புரிஞ்சு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே முடியாது இப்படின்ற அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி, அந்த ஒரு தாழ்மை மனப்பான்மைன்னு இல்லையா, நம்மளை ரொம்ப குறைவா நினைக்கிறது. மற்றவளை போல நான் இல்லைங்க, நான் வந்து இப்படிதாங்க, அந்த எண்ணம் எல்லாம் போயிடும். ஏன்னா கடவுள் நம்மளை எப்படி பார்க்கிறார்? நீதிமானாய் பார்க்கிறார், தகுதி உள்ளவனாய் பார்க்கிறார். ஏன் தகுதி இல்லை, அவரே தகுதிப்படுத்திட்டு இந்த வா உன்னை தகுதிப்படுத்திட்டேன்றாரு. ஆகவே எனக்கு அந்த தாழ்மை மனப்பான்மை போயிடுது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிடுது. இந்த சத்தியத்தை உண்மையிலே புரிஞ்சு ஏற்றுக்கொண்டு அரவணைத்துக் கொள்கிறவர்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காது. எப்படி? இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்காதவங்க ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. ஒன்று வந்து தைரியம் இல்லாதவர்களா ஆயிடுவாங்க, அதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் சுப்பீரியாரிட்டி, அதாவது தைரியம் இருக்குது, கடவுளுக்கு முன்பாக போக முடியும்னு ஒரு தைரியம் இருக்கு. ஆனா அந்த தைரியம் எதன் அடிப்படையில் இருக்கு? ஒரு சுய நீதியின் அடிப்படையில் இருக்கு. நான் பெருசா தானம் தர்மம் செஞ்சுட்டேன், நற்கிரியை செஞ்சுட்டேன், கடவுளுக்காக வாழ்ந்துட்டேன், கடவுளுக்காக ஊழியம் செஞ்சுட்டேன், ஆகவே கடவுளை என்னை ஏற்றுக்கொள்வார், ஆகவே அப்படி நினைக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா தைரியம் இருக்குது, ஆனா தப்பான காரணத்தின் நிமித்தமாய் தைரியம் இருக்குது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பெருசா கடவுளுக்கு ஊழியம் செஞ்சிட்டதுனால கடவுள் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்கிறாருன்னு. தைரியம் இருக்கு, சுயநீதியின் அடிப்படையில் தைரியம் இருக்கிறதுனால பொதுவாக அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நினைப்பாங்க, என் தெருவிலே நான் தான் பெஸ்ட் ஆள்னு நினைப்பாங்க. 10 பேரை விட நான் தான் அதிக தானம் தர்மம் செஞ்சிருக்கேன்னு நினைப்பாங்க. மற்றவங்களோட தங்களை கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள போல நான் இல்லை, அட்லீஸ்ட் நான் இப்படி இருக்கிறேன். அப்போ அவங்க புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னா, அவங்கள விட நம்ம பெட்டர், அவங்களோட நம்ம நிறைய செஞ்சிருக்கோம், இதே பொழப்பிலே இருப்பாங்க. அவங்கள மற்றவர்களோட விட அதிகமாக செஞ்சதை காமிக்கணும், மற்றவர்களோட இவங்க நல்லா இருக்கிறத காமிக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுது, மற்றவர்களோட நான் சுப்பீரியரா இருக்கிறேன் அப்படின்னு காமிக்க பார்க்குறாங்க பாருங்க. அதனால மற்றவங்களை ஒரு மாதிரி தாழ்வா நடத்துகிறது, அவங்கள தாழ்வா பார்க்கறது, எண்ணுகிறது, பேசுகிறது. அந்த புத்திலாம் ஏன் வருதுன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த சுயநீதியின் அடிப்படையில் ஒரு தன்னம்பிக்கை, இயேசு நிமித்தமாய் ஒரு நம்பிக்கை இல்ல, சுயநீதியின் அடிப்படையில் இருக்கிற ஒரு நான் என்னமோ பெருசா செஞ்சுட்டேன், ஆகவே தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், மற்றவர்களோட நான் நல்லா இருக்கிறேன், மற்றவர்களோட நான் பெட்டர் அப்படின்னு மற்றவங்களை ஒரு மாதிரி கீழ்த்தனமா பார்க்கறது, கீழ்த்தனமா நடத்துறது. ஆனா தேவன் என்ன தகுதிப்படுத்திட்டார், இயேசுதான் என்னுடைய நீதி, கிறிஸ்துவுக்குள் தான் நீதிமான், கிறிஸ்துவனாலே தான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் தான் நீதிமானே ஒழிய கிறிஸ்துவுக்கு வெளியே கிறிஸ்து இல்லாம நான் நீதிமானே கிடையாது, எனக்கு கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு ஒருத்தர் உண்மையில புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது. மற்றவர்களோட நான் பெட்டரு, நீ என்னை விட கீழானவன் நினைக்கவே மாட்டாங்க. எப்படி நினைப்பாங்க, கடவுளுடைய கிருபைனால தான் நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோன்னு நினைப்பாங்க. எப்படி நம்மளை நீதிமான்கள் ஆக்கி விட்டார் என்ற சத்தியத்தை பார்க்க போகிறோம். கொஞ்சம் சுருக்கி சொல்லிட்டு அப்புறம் விவரமா சொல்றேன். நம்மளை எப்படி நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்றதனுடைய அந்த விவரத்தை பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்காதனால தான் இப்படி சாயறாங்க அல்லது இப்படி சாயறாங்க. தேவன் எல்லா மனிதர்கள்ட்டும் பூரண நீதியை எதிர்பார்க்கிறார். பூரண நீதி உள்ளவர்களை மட்டுமே தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே எந்த மனுஷனும் கடவுளுக்கு முன்பாக தன்னுடைய சுய நீதியின் அடிப்படையில் நிற்கவே முடியாது, நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஆகவே தேவனே வேற விதத்தில் என்ன தகுதிப்படுத்துறாரு, என்ன பண்றாரு, கிறிஸ்துவின் பூரணத்தின் அடிப்படையில், கிறிஸ்துவின் பூரணத்தின் அடிப்படையில், கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள்
நான் கிறிஸ்துவை நம்பும் போது தேவன் என்னை பூரண நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். தேவன் எல்லா மனிதர்களிடத்தையும் பூரண நீதியை எதிர்பார்க்கிறார். பூரண நீதிமான்கள் மட்டுமே அவருக்கு முன்பாக நிற்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, எந்த மனுஷனும் அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லா மனிதர்கள்ட்டையும் பிழை உண்டு, குறை உண்டு, பாவம் உண்டு. ஆகவே எந்த மனுஷனும் சுயமாய் கடவுளுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவன் அல்ல. இதை மனிதர்கள் அவங்களுக்கு அவங்களால கிரகிச்சு கொள்ள முடியல. ஏன்னா நாம இந்த உலகத்துல இம்பர்ஃபெக்ஷன் நமக்கு பழகிடுச்சு பாருங்க. பூரண அற்ற ஒரு நிலையில பழகிட்டோம். பர்ஃபெக்டா இல்லையா, பரவாயில்ல இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு இதுல பழகிட்டோம். நாம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் எக்ஸாம் கொடுக்குறாங்கன்னா அந்த எக்ஸாம்ல முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி திட்ட மாட்டாங்க, டீச்சரை பிடிச்சி நிர்வாகம் திட்டம். அப்படி என்னத்த எக்ஸாம் வச்ச நீனு, எல்லாம் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிற அளவுக்கு என்னத்த எக்ஸாம், ஏன் அவ்வளோ கஷ்டமா வச்ச, எக்ஸாம் இன்னும் ஈஸி ஆக்கு அப்படின்வாங்க. முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆக கூடாது, ஃபெயில் ஆனாலும் டீச்சர் தப்பு மாதிரி. அப்போ நம்ம ஒரு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கறது இல்லை, ஒரு லோ ஸ்டாண்டர்ட் பழகிட்டோம், இது போதும் அவ்வளவுதான். பாஸ் மார்க் பாருங்க 35 இல்லைன்னா 40 இல்லைன்னா எவ்வளவு அடிமட்டமா இருக்குது 50, மிஞ்சி மிஞ்சி போனா சில இடங்கள்ல 60. அப்போ இப்படிலாம் நம்ம பழகிட்டோம், எவ்வளவு பண்ணா பாஸ், ஓகே. இப்படி பழகிட்டதுனால கடவுள் நம்மகிட்ட பூரண நீதியை எதிர்பார்க்கிறார். பூரண நீதிமான்களை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்ற கருத்து முக்காவாசி பேருக்கு அவங்களால கிரகிச்சு கொள்ள முடியாது. எப்படிங்க சொல்றாங்க, எப்படிங்க சொல்றீங்க பூரண நீதிமானதான் ஏற்றுக்கொள்வார், பூரணமா இருந்தா தான் ஏற்றுக்கொள்வார்? ரொம்ப ஓவரா இல்ல இதெல்லாம். ஓவரா இருக்குதோ இல்லையோ, இப்படிதான். ஒண்ணு இல்லைங்க, ஆதாம யோசித்து பாருங்க. ஆதாம் எத்தனை பாவத்தை செஞ்சதுனால அவன் எல்லாத்தையுமே இழந்தான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பாவம் செஞ்சான்? ஒரே ஒரு பாவங்க. ஒரு பாவம் செஞ்சான், எல்லாத்தையுமே இழந்துட்டான், போச்சு. ஒரே ஒரு பாவம், முரட்டாட்டம், ஆனா ஒரே ஒரு பாவம். மனித ஒரு புத்தியா இருந்தா எப்படி இருக்கும்? பேஸ்பால் எல்லாம் சொல்லுவாங்க 3 strikes and you're out. அப்படின்னா 3 தடவை அவுட் ஆனாதான் அவுட்டு. ஒரு தடவை அவுட் ஆனா பரவாயில்ல. கடவுள்கிட்ட அதெல்லாம் நடக்காது, ஒரு தடவை அவுட் ஆனாலே அவுட்டு தான். இந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா நீதிமான்கள்ன்ற காரியத்தில் இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. அவர் பூரணத்தை எதிர்பார்க்கிறார். பைபிள் ரொம்ப திட்டவட்டமா போதிக்குது, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. அவர் கொடுத்த கற்பனைகள் எல்லாத்தையுமே கை கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறார். இதை சிலர் இதை கவனிக்கிறது இல்லை பாருங்க. எல்லா கற்பனையும் கை கொள்ளணும். 35% கை கொண்டா பத்தாது, 50% கை கொண்டா பத்தாது, எல்லாத்தையுமே கை கொள்ளணும். ஒன்ன விட்டாலும் கூட நீங்க ஃபெயில் என்ற அந்த கருத்து போதிக்கப்படுது பாருங்க. உதாரணத்துக்கு யாக்கோபு 2:10 ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்ணா எல்லாமே காலியா. அதாவது கடவுளுக்கு இப்படி சொல்லலாம். நம்ம ஸ்கூல் சிஸ்டம்ல பல மார்க் இருக்கு. பாஸ் மார்க் ரொம்ப கம்மி. கடவுளுடைய மார்க் சிஸ்டம் சொல்லிட்டா உங்களுக்கு 2 மார்க் தான். 100க்கு 100 0. பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா 100க்கு 100 தான் பாஸ். கடவுளுக்கு 100 தான் பாஸ். ஒரு தப்பா அப்போ 0 ஃபெயில். இதுதாங்க கடவுளுடைய சிஸ்டம். நான் என்ன பண்றது? உபாகமம் 6:25 பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கவனமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. நமக்கு நீதியாய் இருக்குமா? நம்ம கட்டளையை செஞ்சா நமக்கு நீதியாய் இருக்கும். ஆனா எப்போ? எல்லா கட்டளைகளின்படியே செய்ய கவனமாய் இருந்தால். எல்லாம் சொல்லுங்க, எல்லா கட்டளைகளும். எல்லா கட்டளையின்படியும் செஞ்சா நமக்கு அது நீதியாய் இருக்கும். ஆனா அர்த்தம் என்ன? எல்லாத்தின்படி செய்யலன்னா அது நமக்கு நீதியாய் இருக்காது. உபாகமம் 27:26 பாருங்க. ஒன்ல அவுட் ஆனா எல்லாம் அவுட்டுங்க. இதுதான் கடவுளுடைய ஸ்டாண்டர்டுங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்றும் சொல்ல கடவர்கள். மோசே பிரசங்கியார் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம்
எல்லாம விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் வந்து எல்லாத்துக்கும் இதுக்கு ஆமேன்னு சொல்லணுமா? அப்போ கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் இவ்வளோ ஹையா இருக்கிறதுனால எந்த மனுஷனுமே இந்த ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ண முடியாது. நற்கிரியை செஞ்சு கட்டளைகளை கை கொண்டு தகுதி பெற தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி பெற முடியாது என்ற கருத்தை பழைய ஏற்பாடும் போதிக்குது, புதிய ஏற்பாடும் போதிக்குது. பிரசங்கி 7:20, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அப்படி யாருமே பூமியில இல்ல, சரித்திரத்திலே இல்ல. ஒரு பாவம் கூட செய்யாம நன்மையே செய்கிற ஒரு நீதிமான். சங்கீதம் 143:2, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். ஆண்டவரே, என்ன நியாயம் தீர்க்காதையா ஆண்டவரே என்றான் சங்கீதக்காரன். நீதி நியாயத்தின்படி என்ன நடத்தாதேயும். என்ன யாருமே ஒருவன் கூட உமக்கு முன்பாக நீதிமான் அல்ல. புதிய ஏற்பாட்டில் பவுல் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார். ரோமர் 3:10, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். கடவுள் வந்து நம்மகிட்ட பூர்ணத்தை எதிர்பார்க்கிறார். அப்படி யாருமே கிடையாது, எல்லார்ட்டையும் பிழை இருக்குது. ஆகவே யாருமே நம்முடைய சுய நீதி நிமித்தமாய், நாம சுய நற்கிரியைகள் நிமித்தமாய் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. இப்போ இப்படி சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க சிலர், இது ரொம்ப ஓவரா இருக்குங்க, உங்க கிறிஸ்தவங்கள்ட்ட இதுதாங்க பிரச்சனை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றீங்க. நீங்க தப்பு மட்டுமா செய்யறோம், நல்லதும் செய்யறோம். அப்போ நம்ம செய்யற தப்பை விட கெட்டதை விட நல்லது அதிகமா இருந்தா கடவுள் நம்மளை ஏத்து பாருங்க. உங்களுக்கு தெரியாதா? சிம்பிள் லாஜிக்குங்க, ஒன்றும் இல்லைங்க. செய்கிற கெட்டதை விட நல்லது அதிகமாக இருந்தால் கடவுள் வந்து என்ன பண்ணுவாராம், ரெண்டுத்தையும் அப்படி பேலன்ஸில் வச்சு எது அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதை வச்சு ஏற்று பாருங்க. இது எங்கே இந்த புத்தி வருதுன்னா, அதான் இந்த பாஸ் மார்க் புத்தி. ஒரு 50% மேலே வாங்கிட்டா பாஸ் தானே. சரி, கடவுள்கிட்ட இதை ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தெருவில் போய் கேட்டு பாருங்க, ஏங்க கடவுள் வந்து உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாரா ஒரு நாள் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏற்றுக்கொள்வாருன்னுவாங்க. எப்படி எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதான் நான் நல்லது செஞ்சுருக்கேன்ல, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன். ஓகே, நீங்கள் கேட்டு பாருங்க, நீங்கள் கெட்டது செஞ்சது இல்லையா? கெட்டது எதுவுமே செய்யலையாங்க, பாவம் எதுவுமே செய்யலையா, செய்யக்கூடாது எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லை, செஞ்சுருக்கேன், ஏதோ 1-2 ஏதோ சில நேரம் தப்பி தவறி நடக்குது, ஆனாலும் கூட செஞ்ச கெட்டதை விட நான் நல்லது அதிகமாய் செஞ்சிருக்கேன். அப்ப கடவுள் ரெண்டுத்தையும் வெயிட் பண்ணி வெயிட்டை பார்த்து அப்படிதானே தீர்மானம் எடுப்பார். செஞ்ச கெட்டதை விட நல்லது அதிகமா செஞ்சுட்டா என்ன பண்ணுவாரு? ஏற்று கொள்ளுவார். இப்படிதான் முக்காவாசி உலகம் நினைக்குது. ஆனா இவங்க சொல்ற லாஜிக்க ஒரு நீதிமன்றம் கூட ஏத்துக்காது. இவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் வந்து இந்த லாஜிக்கின் படி தான் நியாயம் தீர்ப்பார்ன்றாங்க. ஆனா இந்த லாஜிக்கின் படி ஒரு மனித ஒரு சட்ட பிரகாரமா நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா, மனுஷனாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஜட்ஜே ஏத்துக்க மாட்டாரு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கொலைகாரன் இருக்கிறான்னு வைங்க, கொலை செஞ்சுட்டான்னு வைங்க. அவன் கொலை செஞ்சதுக்கு ஆதாரமும் இருக்குது, கொலை செஞ்சுட்டான்னு அவனும் ஒத்துக்கிட்டான். ஜட்ஜுக்கு முன்னால போய் அவன் என்ன சொல்றான்னு வைங்க, ஆமா ஜட்ஜ் நான் கொலை செஞ்சுட்டேன். ஆனா ஜட்ஜ், தெருவில் இருக்கிற லாஜிக் உமக்கு தெரியாதா? செஞ்ச கெட்டதை விட நல்லது அதிகமா இருந்தா கெட்டதுக்காக நம்மள தண்டிக்க கூடாது இப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆமா ஜட்ஜ், நான் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டேன் உண்மைதான், ஆனா எத்தனை பேரை வாழ வச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு படிப்பு கொடுத்துருக்கேன் தெரியுமா? சொல்ல போனா ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு 3 பேரை காப்பாத்தினேன். அப்ப 3 பேரை காப்பாத்தினேன், நான் ஒருத்தனை கொலை பண்ணேன். ஆகவே இந்த கொலை பண்ணதை மறந்து விடும். யாராவது சொல்லுவாங்களா இதை போய் அங்க? இப்ப என்ன இந்த தெருவில் இருக்கிற லாஜிக்க நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்கிறேன் நான். எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவனை தண்டிப்பாங்க. ஆனா என்ன சொல்றாங்க ஜனங்க, கடவுள் வந்து இந்த லாஜிக் ஏத்துப்பாரு. இந்த தப்பான லாஜிக்கினாலே சிலர் வந்து நித்தியத்தை இழந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப விளையாடக்கூடிய காரியம் கிடையாது இது. ஒரு மனுஷ நீதிமன்றத்தில் ஏத்துக்க மாட்டாங்கன்னா, பரிசுத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள், நியாய நீதியில அவருக்கு ஈடு யாருமே இல்லை. அவர் எப்படி ஏத்துப்பார்?
நம்ம செஞ்ச கெட்டதை விட நல்லது அதிகமா இருந்தா அதனால நம்ம தப்ப மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அவர்கிட்ட. ஆனா சிலர் சொல்றாங்க இது தப்புங்க, அவர் வந்து நம்ம கொடுக்க முடியாத நம்மகிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது தப்புங்க, அவர் தப்பு தாங்க. எந்த மனுஷனும் பூர்ணமா இல்லை. அதான் மனுஷனாலே தப்பு செய்வான், அப்படிதானங்க? தப்பு செய்வதே மனிதனுடைய தன்மை. அப்ப கடவுள் நம்மகிட்ட இருந்து தப்பு செய்யற மனுஷன் இருந்து பூரணத்தை எதிர்பார்த்தா இது நியாயமே கிடையாது. ஆனா நீங்க வேதத்தின் போதனையின்படி பாத்தீங்கன்னா 2 காரியத்தை வெளிப்படுத்துது. ஒண்ணு வந்து அவர் பூரணர், அவர் பூரணர். இன்னொன்னு வந்து நாமும் பூரணர்களாய் இருக்கும்படி படைக்கப்பட்டோம். சில காரியத்துல பாத்தீங்கன்னா மனுஷனே பூரணத்தை எதிர்பார்க்கிறான். ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஒருத்தர், அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்கும் போது இதயத்தில் யாராவது கை வைக்க போகிறாங்கன்னா அந்த டாக்டர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஹார்ட் சர்ஜன் வந்து சும்மா இப்படி 35 வாங்கி பாஸ் ஆன ஆளாக இருக்கக்கூடாது. உருப்படியாக படித்து கிட்டத்தட்ட 100க்கு 100 வாங்கின ஆளாக இருக்கணும். ஏன்னா இதயத்திலே கை வைக்கிறாங்க. இது என்ன விளையாடுற காரியம் கிடையாது. ஹார்ட் சர்ஜன்ஸ் ஹேவ் டு பி நியர் பர்ஃபெக்ட். அதை விட பிரெயின் சர்ஜன் சொல்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க, நீங்க சொல்ல முடியாது. பிரெயின் சர்ஜனா இருந்தா இப்படி லைட்டா அப்படி விரல் தவறிடுச்சு, அங்க போய் அப்படியே லைட்டா குத்திடுச்சுன்னா சொல்ல முடியாது, பிரெயினே போயிடும் பாருங்க. அப்ப நம்ம ஹார்ட் சர்ஜன் இருந்து பிரெயின் சர்ஜன் இருந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறோம், பூர்ணத்தை எதிர்பார்க்கிறோம் பாரு. மனுஷனே சில இதெல்லாம் பூர்ணத்தை எதிர்பார்க்கிறான், பூர்ணத்தை கடைபிடிக்கிறான். மைக்ரோ சிப் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனு, கம்ப்யூட்டர், மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம், கேட்ஜெட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஸ்கேன் எடுக்கிற எக்யூப்மெண்ட், இதெல்லாம் மைக்ரோ சிப்ல தான் வேலை செய்யுது. மைக்ரோ சிப் ரொம்ப சின்ன ஒரு சிப்பு பாருங்க. அந்த சிப் வந்து தயாரிக்கிற விதம் வந்து எப்படின்னா, தயாரிக்கப்படுற இடம் வந்து அவ்வளோ கிளீனா இருக்கணுமா. ஒரு சின்ன தூசி வந்தா எல்லாம் கெட்டுருமா, அந்த சிப்பு வேலை செய்யாது. அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கணும். அதுக்காக அவங்க ஏர் ஃபில்டர் வச்சு இல்லாத புரோட்டோகால்லாம் வச்சு பண்ணலன்னா போனும் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாதுங்க. இந்த மாடர்ன் டெக்னாலஜி உலகத்துல எதுவுமே வேலை செய்யாது. அப்போ மனுஷனும் சில காரியங்கள்ல அவன் ஒரு பூரணத்தை வெளிப்படுத்துறான் பாருங்க. மனுஷனுக்கே இவ்வளோன்னா கடவுள் எவ்வளோ, கடவுளும் பாருங்க ரொம்ப அப்படியே அவருடைய பர்ஃபெக்ஷனை நீங்க படைப்புல பார்க்கலாம். படைப்புல பார்க்கலாம்ல. சொல்லப்போனா கடவுள் இருக்கிறார் என்பதற்கு என்னங்க ஆதாரம்? சிலர் சொல்றாங்க ஒரு ஆதாரம், நிறைய ஆதாரம் இருக்கு. ஒரு ஆதாரம் என்னன்னா the fine tuning of the universe. the fine tuning இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டியூன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நோட்டும் டியூன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாசிக்கிறப்போ அது உங்களுக்கு இனிமையா கேட்குது. இல்லைன்னா கந்த ஓலமா இருக்கும். ஃபைன் டியூன், அது வந்து கரெக்டாக டியூன் பண்ணி வச்சிருக்காங்க பர்ஃபெக்டா. அந்த மாதிரி தேவன் வந்து உலகத்தையே டியூன் பண்ணி வச்சிருக்காராம். செட்டிங்கை வந்து அப்படி துல்லியமா பர்ஃபெக்டா வச்சிருக்கிறாராம். நீங்க போய் சாட் ஜிபிடில கூகுள் அடிச்சு பாருங்க, ஃபைன் டியூனிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா எப்படி நம்ம போனுக்கு செட்டிங் இருக்குதோ, ஏசி கூட செட்டிங் இருக்குது பாருங்க. ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி வேலை செய்யுது. எல்லாத்துக்கும் ஒரு செட்டிங் இருக்குல்ல. உலகத்துக்கே சில செட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு பேர் வந்து ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது புவி ஈர்ப்பு சக்தி எடுத்துக்கோங்க, அதுல இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க பாருங்க. அதாவது புவி ஈர்ப்பு வந்து கரெக்டா செட் பண்ணியிருக்காராம் கடவுள். கொஞ்சம் இப்படி அப்படி செட் பண்ணியிருந்தா எல்லாம் கெட்டிருக்கும். லேசா இப்படி நவுத்தி இருந்தா புவி ஈர்ப்பு வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா எதுவுமே ஒட்டாதான். புவியீர்ப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ரொம்ப ஓவரா ஈர்க்கப்படும். இது ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு ஆர்குமெண்ட் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். இல்லைன்னா ஒருத்தர் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டா அவ்வளோ துல்லியமா செட் பண்ண முடியும்? இது வந்து அப்படியே சும்மா அப்படியே தற்செயலா நடந்திருக்கவே முடியாது. யாரோ வந்து நாமெல்லாம் வாழணும்னு விரும்பி வேணுக்குன்னு இப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யாரு? கடவுள். அவருடைய பர்ஃபெக்ஷனை வெளிப்படுத்துது அது. சரிங்களா? அதான் சொல்ல வரேன். அப்ப அவர் பர்ஃபெக்டா இருக்காரு, நம்மகிட்ட இருந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாருன்னா அது வந்து அவருடைய மகிமையை காண்பிக்குது ஒழிய அவர் நம்ம தப்பா செய்யறாருன்னு ஒன்றும் கிடையாது. நாம் எப்படி படைக்கப்பட்டோம்? அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் படைக்கப்பட்டோம். ஆக்சுவலா நம்மளெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்படி படைச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியும். நீங்க சின்ன பிள்ளைய பாருங்க, அது ஃபர்ஸ்ட் தப்பு செய்யறப்போ உடனே அதுக்கு ரொம்ப இதாயிடும். ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு பெரிய என்னமோ நடந்துட்ட மாதிரி வரும். நாம என்ன பண்ணுவோம்? ஒன்னும் இல்லம்மா பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை அப்படின்டுவோம். ஏன்னா பெரியவங்க தப்பு செஞ்சு பழகிட்டாங்க, இவ்வளவுதான் இப்போ வாழ்க்கை. ஆனா அந்த பிள்ளைக்குள்ள கடவுள் அந்த ஒரு எண்ணத்தை வச்சுட்டாரு, நீ பர்ஃபெக்டா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாய். ஏன் பர்ஃபெக்டா இல்ல? நம்மளால ஏன் பர்ஃபெக்டா இருக்க முடியல? ஏன்னா பாவம் ஒரு
சக்தி நமக்குள்ளாக வேலை செஞ்சு நம்மளை கெட்டு போக செய்து. பாவம் எப்படிப்பட்டதுன்னா, ரூல் போட்டா உடைக்கணும்னு ஒரு விருப்பம் வருது நமக்கு. ஒரு பிள்ளைட்டு கூட நீங்க சொல்லுங்க, இந்த கோடை தாண்டாதன்னா உடனே என்ன நினைச்சிட்டு இருக்கு, கோடை எப்படியாவது தாண்டணும். என்னைக்கு ரூல் போட்டோமோ அன்னைக்கே உள்ள அந்த ரூலை உடைக்கணும், கடைபிடிக்க கூடாதுன்ற ஒரு ஒரு விருப்பம் பாருங்க. அதான் பாவத்தினால இருக்கிற அந்த ஒரு இது. அப்ப கடவுள் இப்படிதான் வாழணும், நீ அப்படிதான் வாழணும்னு சொல்றாரு. அவர் ரூலை பார்க்க பார்க்க நம்ம என்ன பண்றோம், கடைசியில் அதை கடைபிடிக்காம போய். ஆகவே நாம பர்ஃபெக்டா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நம்மளை பர்ஃபெக்டாய் தேவன் மாத்துவார். உண்மைதானே? நம்புறீங்களா நீங்க? இயேசு திரும்ப வரும்போது அப்படிப்பட்ட விதத்தில் நாம் மாற்றப்படுவோம். நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாள் வரும், உங்கள்கிட்ட ஒரு பிழை குறை கூட இருக்காது. உள்ள வெளியே எல்லாமேங்க. மகிமையான சரீரத்தை கூட தேவன் நமக்கு கொடுப்பாராம். ஒரு பிழை கூட நம்மகிட்ட இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட நாள் வருது. அப்படிதான் உண்டாக்கப்பட்டோம், அப்படிப்பட்ட நாள் வருது. இப்ப நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நற்கிரியினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. எந்த மனுஷனும் அந்த விதத்தில் நீதிமானாக்க முடியாது. கடவுள் சொன்னதை நான் செஞ்சிடறேன், நல்லதை செஞ்சிடறேன், அதனால அவர்கிட்ட நீதிமான்ற பேரை வாங்கிடுறேன் அப்படின்னு நினைச்சா சான்ஸே கிடையாது. முடியவே முடியாதுன்றதான் பவுல் சொல்லுகிறார். இந்த வழி க்ளோஸ்ட். நல்லதை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. எப்படிங்க? நல்லதை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேரு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் பூரணரா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் அளவுக்கு யாருமே பூரணரா நல்லது செய்த முடியல. ஆகவே தேவன் என்ன பண்றாரு, இன்னொரு வழியை நமக்கு கொடுக்கிறார். இந்த வழியை தான் ஃபர்ஸ்ட் இருந்தே கொடுக்க சித்தம் கொண்டார் அவர். அது என்ன வழி? கிருபையாய் நம்மை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை நம்பும் போது கிருபையினாலே, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள் நம்மை பர்ஃபெக்ட் நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். ரோமர் 3 பாருங்க 24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். என்ன சொல்லுங்க? இலவசமாய். ஓ, இலவசமாய் அப்படின்னா இதை சம்பாதிக்கல, இதை பெறத்துக்கு நாம செஞ்சு நம்மளே தகுதிப்படுத்தல. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, கிரியையினாலே இல்ல, கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல், ஆதாம் கீழ்ப்படியாம போனான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் இழந்தது மட்டும் இல்லாம நாம எல்லாருமே எல்லாத்தையும் இழந்தோம். ஆதாம்ன்ற ஒரு மனுஷன் பாவம், இந்த கான்டெக்ஸ்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல வாசித்து, ஆதாம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால உலகத்துக்குள்ளாக மரணம் பிரவேசிச்சது. எல்லாரும் இன்றைக்கு மரிக்கிறார்கள். இயேசு என்ற இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே நாம் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசுடைய கீழ்ப்படிதல்னா அப்ப பவுலுடைய மனதில் என்ன இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்றேன். அவருடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு, அவருடைய பூலோக வாழ்க்கை முழுவதும் பிதாவை பூரணமாய் கீழ்ப்படிஞ்சார், பர்ஃபெக்டா கீழ்ப்படிஞ்சார். ஆதாமு போல கீழ்ப்படியாம போல ஒரு பாவம் கூட செய்யல. இயேசு பூரணமாய் கீழ்ப்படிஞ்சார். அவருடைய கீழ்ப்படிதலினுடைய உச்சகட்டம் என்னன்னா சிலுவைக்கு போய் மரிச்சதுதான். பிலிப்பியர் 2:8 பவுல் சொல்கிறார், சிலுவை பரியந்தம், சிலுவை மரணம் பரியந்தம் தம்மையே தாழ்த்தி அவர் கீழ்ப்படிஞ்சார். நமக்கு பிரதிநிதியாய் அவர் கீழ்ப்படிஞ்சதுனால நாம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நாம நீதியா வாழல, ஆனா கிறிஸ்து வாழ்ந்துட்டார். ஆகவே நம்மை நீதிமானாய் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி சொல்லலாம். 2 கொரிந்தியர் 5:21 படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சொல்லுங்க. எக்ஸ்சேஞ்ச்னா அதான், நீங்க ஒரு பழைய போனை கொடுத்து புது போன் வாங்குறீங்க, பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறீங்க. பொதுவா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லே உங்களுக்கு லாபம் வராதபடி பண்ணிடுவாங்க இல்லையா? ரொம்ப லாபம் நமக்கு கிடைக்காதபடி எப்படி பண்ணணுமோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனா தேவன் பாருங்க, அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு, அவர் என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட வா,
பாவியா வா, உன் பாவத்தை நான் எடுத்துக்கிறேன், என் நீதியை உனக்கு தருகிறேன். எக்ஸ்சேஞ்ச். இயேசுக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்சேஞ்சின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 அதை சொல்லுது பாருங்க நமக்கு. அதாவது இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ, ஏன் நடந்ததுன்னா நமக்கு அதனுடைய நேர் எதிரான பாக்கியம் கிடைக்கணும். இயேசு ஏன் பாவமானார்? நாம நீதி ஆகும்படி. இயேசு ஏன் மரித்தார்? நாம வாழும்படி. இயேசு ஏன் சாபமானார்? நாம ஆசீர்வாதத்தை பெறும்படி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறும்படி. இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ கல்வாரி சிலுவையில, அதுக்கு நேர் எதிரான பாக்கியம் நமக்கு கிடைக்கும்படிதான் அவருக்கு அப்படிலாம் நடந்தது. இயேசு ஏன் காயப்பட்டார்? நாம் குணமாகும்படி. இயேசு ஏன் தரித்திரரானார் சிலுவையில்? நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படி. இயேசு ஏன் அந்தகாரத்தில் வேதனைப்பட்டார்? நாம வெளிச்சத்தில் வாழ்ந்து மகிழும்படி. இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் தேவனால் கைவிடப்பட்டார்? நாம ஒருபோதும் தேவனால் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. இயேசு ஏன் அவமானப்படுத்தப்பட்டார் சிலுவையில்? நாம கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்படும்படி. இயேசு ஏன் தள்ளப்பட்டார்? ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு அவர் அரைஞ்சாங்க. ஏன்னா நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி. எக்ஸ்சேஞ்ச். தேவனுக்கு இயேசுக்கு நடந்தது எல்லாமே நமக்கு அதனுடைய நேர் எதிராக இருக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கணும் என்பதற்காக தான் நடந்தது. அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தார்? நாம் அவருடைய நீதியை சுமக்கும்படி. அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன் இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார்? நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி. கொஞ்சம் அந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்க. இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டாராம். எப்படி பாவமாக்கப்பட்டார்? பாவம் செய்ததனால பாவமாக்கப்பட்டாரா? அவர் பாவமே செய்யலையே. பாவம் அறியாதவர் அங்கேயே சொல்லப்படுது. அப்ப எப்படிங்க இயேசு பாவமாக்கப்பட்டார்? எப்படின்னா நம்ம பாவத்தை சுமந்தார், அப்படிதான் பாவமாக்கப்பட்டார். அப்படிதானே? பாவமே செய்யல, ஆனா பாவமாக்கப்பட்டார். எப்படி? நம்ம பாவத்தை சுமந்தனால அவர் பாவமாக்கப்பட்டார். நாம எப்படி நீதி ஆகிறோம்? அதே போலதான். அப்படின்னு அர்த்தம். நாம நீதி செய்யறதுனால நீதி ஆகல, அவருடைய நீதியை நாம பெற்றுக்கொள்ளுகிறதுனால நாம நீதி ஆகிறோம். பாவம் செய்யாத இயேசு பாவம் ஆக முடியும்னா, நீதி செய்யாத நான் கூட நீதி ஆக முடியுமா இல்லையா? தேவன் செய்கிறாருங்க. இதெல்லாம் மனுஷனால செய்யவே முடியாது. எல்லா பாவத்தையும் எடுத்து இயேசு மேல யாரா வைக்க முடியுமா? யாரும் வைக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். கடவுள் ஒருத்தர் தான் அவரை பாவமாக்க முடியும். அதுதான் அந்த வசனமும் சொல்லுது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடியும். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். எல்லாம் சொல்லுங்க, ஆக்கினார். யார் ஆக்கினது? தேவன். தேவன் தான் நம்ம பாவத்தை அவர் மேல எடுத்து வச்சது, அவரை பாவம் ஆக்கினது. மனிதனால சாத்தியம் இல்லாத ஒரு காரியம், ஆனா இது ஆச்சு. சிலுவையில நம்முடைய பாவத்தை இயேசு சுமந்தார், நம்ம நம்புறோம். அப்ப அதை நாம ரெடினா, இதையும் நம்ம ரெடியா இருக்கணும். இது எக்ஸ்சேஞ்ச். ஏன் நம்ம பாவத்தை சுமந்தார்னா, நாம அவருடைய நீதியை சுமக்க வேண்டும். அதனாலதான் நடந்ததுங்க. அவருடைய நீதினால் நம்ம தரித்து கொள்ளப்பட வேண்டும். எக்ஸ்சேஞ்சுங்க. தேவனை இதை செய்தார். இதனாலதான் பாருங்க, இயேசு பூரணமா வாழ்ந்தார் இல்லையா? பர்ஃபெக்டா வாழ்ந்தார் இல்லையா? வெறும் மரிக்க வேண்டிய விதத்துல மரிச்சார்ன்றது மட்டும் இல்ல, எல்லா நீதியும் செஞ்சு, பாவமே செய்யாம எல்லா நீதியும் செஞ்சு வாழ்ந்தார் இல்லையா? அது முக்கியமாயிடுது. ஏன்னா அப்போதான் மரிக்கிறப்போ அதன் மூலமா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். அவர் நம்முடைய பாவத்தை சுமக்க, நாம் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ள. இதனாலதான் பழைய ஏற்பாட்டுல பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் பலியிடப்பட முடியும் என்று தேவன் சொன்னார். பலியை கொண்டு வரப்போ அது பழுதற்றதா இருக்கணும், மாசற்றதா இருக்கணும், பிழையற்றதா இருக்கணும். ஏன்? ஏன்னா இயேசு பழுதற்றவர். இயேசு அவர்கிட்ட எந்த பிழையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஆனா ஏன் இப்படிதான் இருக்கணும்னு தேவன் சொல்லிட்டாரு. சிலர் சொல்றாங்க, அப்பதான் பாவம் செய்யாதவர் தான் நம்ம பாவத்தை சுமக்க முடியும். கரெக்ட். ஆனா அவ்வளவுதானா? அவ்வளவுதான் கிடையாது. ஆமா, பாவம் செய்யாதவர் தான் நம்ம பாவத்தை சுமக்க முடியும். ஆனா அது மட்டும் இல்ல, பாவம் செய்யாம நீதியை செய்கிறவரா இருந்தாதான் அவருடைய நீதி நமக்கு கிடைக்க முடியும்.
இப்படி டிசைன் பண்ணிட்டார் பாருங்க தேவன். இயேசுவை நம்புகிறப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் நமக்கு கிடைச்சிருச்சு. நீதிமான ஆயிட்டோன்னு கூட சொல்ல பாருங்க, நீதி ஆயிட்டோன்றாரு பவுல். ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு. இயேசு பாவத்தை சுமந்தார்னு சொல்றதுக்கு பதிலா பாவமானார், நாம நீதிமான ஆயிட்டோன்னு சொல்றதுக்கு பதிலா நாம் நீதியாய் ஆகிவிட்டோம்னா தேவனுடைய நீதி நம்ம மேல அந்த அளவுக்கு நம்மள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவர் பண்ணிடுச்சு. நீதியின் ஒட்டுமொத்த உருவமாய் தான் தேவன் நம்மளை காணுகிறார். தேவன் உங்களை எப்படிங்க பார்க்கறாரு? உங்களை பார்த்தா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீதியை பார்க்கறாருங்க. யாருடைய நீதியை பார்க்கறாரு? உங்க நீதியை பார்க்கல, அவருடைய நீதியை பார்க்கறாரு. தேவ நீதி ஆகிவிட்டோம். கிறிஸ்துவுடைய நீதி நம்மை தரித்து கொள்ளுகிறதுனால, நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறதுனால, கவர் பண்ணுகிறதுனால நீதியின் ஒட்டுமொத்த உருவம் உங்களை பார்க்கறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் நம்மளை எப்படி பார்க்கறாருன்னு சொல்லிட்டு வரேங்க. கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கு பிழைதான் தெரியும். 1000 பேர் உங்களை 1000 குறை சொல்லலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்தால், கிறிஸ்துவை நீங்க நம்பினால் தேவன் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, தேவன் உங்களை நீதிமானாய் தீர்க்கிறார். He judges you as righteous. தமிழ் பைபிள்ல ரோமர் 3:4-5 இந்த நாம நீதிமான் ஆனோன்ற அந்த இதை பார்க்கிறப்போ எப்படி வரும்னா, நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் மொழிபெயர்த்திருக்கிறதுனால சிலர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? ஓ, நாம நீதி செய்கிறவர்களாய் மாறிட்டோம். இப்போ நாம நீதி செய்கிறவர்களா மாறிட்டோமா ரட்சிப்பின் மூலமாய்? ஆம். ஆனா அந்த வார்த்தை அதுதான் சொல்ல வருதா? இல்லை. ஆனா சிலர் அப்படி எடுத்துக்கிறாங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றதுனால, உதாரணத்துக்கு ரோமர் 5:1 வருது இல்லையா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ரோமர் 5:9 வருது இல்லையா, நாம் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. ரோமர் 3:24 வருது இல்லையா, இலவசமாவுடைய கிருபையினாலே நாம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் இப்படிலாம் வருது இல்லையா. ஆக்கப்பட்டிருக்கிறோம் இப்படிலாம் வரதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓ, செயல்ல நீதிமானா செய்கிறவர்களாய் நம்மளை ஆக்கிவிட்டார். அதை தான் சொல்ல வர்றார். கிடையாது, அதை சொல்ல வரல. செயல்ல நாம எப்படி நீதிமான செய்கிறவர்களாய் மாறிவிட்டோம் என்று அந்த வார்த்தை சொல்ல வரவில்லை. சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஓ, நீதிமான்களை ஆக்கிட்டார்னா, ஓ, உள்ள நம்ம சுவாபத்தை நீதி உள்ள ஒரு சுவாபமாய் மாத்தி விட்டார். முன்ன ஒரு பாவம் உள்ள சுவாபமா இருந்தது, இப்போ நீதி உள்ள சுவாபமா மாத்தி விட்டார். உள்ள சுவாபத்தை மாத்தினாரா ரட்சிப்புல? அது உண்மையிலே செஞ்சாரா? ஆம், செஞ்சார். ஆனா இந்த வார்த்தை அதுதான் சொல்ல வருதா? இல்லை. இந்த வார்த்தையை அப்படி எடுத்து குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இது ஏன் இந்த குழப்பம் உண்டாகுதுன்னா, இந்த மொழிபெயர்ப்புனால. எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க தமிழ் பைபிள்ல? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இப்படி ஒரு தவறான புரிதல் உண்டாவது சிலருக்கு. பைபிள் வேற வேற காரியத்துக்கு வேற வேற வார்த்தையை போதிக்குது பாருங்க. அதை போதிக்கிறப்போ என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி அதெல்லாம் போதிக்குது? உதாரணத்துக்கு நாம கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். அப்போ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த வார்த்தையில வாசித்தரக்கூடாது. போட்டு குழப்பி எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கி ஒரு சூப் மாதிரி. நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையில அது பாயிண்டே கிடையாது. ஏன் இந்த குழப்பம் ஆயிடுச்சுன்னா, லத்தீன் மொழியில 400 AD லத்தீன் மொழி தான் பாருங்க பைபிள். 1000 வருஷத்துக்கு லத்தீன் மொழி தான் முக்கியமான பைபிளா இருந்தது. 400 AD 1400 AD வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்புலாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது பாருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த லத்தீன்ல மொழிபெயர்க்கிறப்போ அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. நீதிமான ஆக்கப்படுகிறது, ஆவுது அப்படின்னு மொழிபெயர்த்துறதுனால மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்படி ஒரு புரிதல், ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறான புரிதலுக்கு உள்ளாயிடுச்சு, வாய்ப்பு வந்துருச்சு. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா இதை விட குழப்பம். தமிழ்லையாவது இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆங்கிலத்தில் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஜஸ்டிஃபைடுன்னு வரும். ஜஸ்டிஃபைடுனா என்ன அர்த்தம் பாதி பேருக்கு தெரியாது. we are justified. என்னது? what does it mean? என்ன அர்த்தம்? என்ன சொல்றேன் கேளுங்க. என்ன அர்த்தம்? இது எப்படி இன்னும் சிறந்த முறையில் மொழிபெயர்த்து எப்படி மொழிபெயர்த்திருக்கலாம்? நீதிமானாய் தீர்க்கப்படுகிறோம். judged righteous. நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் தேவனால். நீதிமானாய் விளங்குகிறோம், நீதிமானாய் காணப்படுகிறோம். இப்படின்லாம் சொன்னா அது இன்னும்
இந்த மாதிரி தவறான புரிந்து கொள்ளுதல் வராது. அதுதான் இங்க சொல்ல வர பாயிண்டே என்னது, நீதிமானாய் தீர்க்கப்படுகிறோம். ரோமர் 3, 4, 5 நீதிமான் ஆக்கப்படுறோம் பைபிள வாசிக்கிறப்போ அர்த்தம் என்னதுன்னா, இப்ப நீதி செய்யறவளா ஆயிட்டோம். அது பாயிண்டே கிடையாது. ஆமா, நீதி செய்யறவளா ஆயிட்டோம் ரட்சிப்பின் மூலமா. ஆனா அது இங்க பாயிண்ட் இல்ல. நீதிமானாய் தீர்ப்பு பெற்று விட்டோம். தேவன் நம்மளை நீதிமானாய் காணுகிறார், நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய பாயிண்ட் இது. கோட்டை விட்டுறாங்க. இத இந்த நீதிமான ஆக்கப்படுறோன்றத வச்சு திரும்பவும் கிரியையின் அடிப்படையில் ஒரு நீதிக்குள்ள போயிடுறாங்க ஜனங்க. அப்ப நீதி செய்யலாம், அப்பதான் அவர் நீதிமான ஏற்றுக்கொள்வார். கிடையாது. கொலப்படி பாருங்க. இந்த கொலப்படியை இப்ப நம்ம சிக்கல் எடுத்து விடுறதுக்குள்ள நமக்கு எப்படி பாருங்க, இந்த சத்தியத்தை மூடி மறைக்கிறதுக்குன்னே எவ்வளோ என்ன சொல்றது சக்திகள் வேலை செய்து கொண்டு வருகிறது. அதான் நான் சொல்லுவேன். சத்தியம் என்ன பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்ல வராருங்க? என்ன தெரியுமா சொல்ல வராரு? நாம நீதிமான்களாய் தீர்க்கப்படுகிறோம். தேவன் அப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கி விட்டார். இதை தமிழ் பைபிள்ல ஓரளவுக்கு பாத்திரலாம் பாருங்க. நீங்க கவனமா வாசித்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்திரலாம். ரோமர் 5, நான் சொல்றதெல்லாம் நம்பணும் கூட அவசியம் இல்லை. நீங்க பைபிளை உருப்படியா வாசித்தீங்கனாலே பாத்திரலாம். ரோமர் 5 பாருங்க. உதாரணத்துக்கு 16ஆம் வசனம் பாருங்க. இது ஒரு தீர்ப்புங்க. தேவன் உங்கள் மேல் வழங்கி இருக்கிற ஒரு தீர்ப்பு. தேவன் உங்களை பார்த்து நீதிமான் சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அதை கரெக்டா புரிச்சுக்கணும் பாருங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. தீர்ப்புன்னு எத்தனை தடவை இங்க வருது பாருங்க. ரோமர் 5:16. ஏற்கனவே சொல்லிட்டேன். கான்டெக்ஸ்டின் படி 2 காரியத்தை கான்ட்ராஸ்ட் பண்றாரு. ஆதாம் செய்த பாவத்தினால என்ன விளைவு உண்டாச்சு, இயேசுனுடைய கீழ்ப்படிதல்னால என்ன விளைவு உண்டாச்சு. அப்போ ஆதாம் செய்த பாவத்தினால ஒரு தீர்ப்பு உண்டாச்சாம். அந்த தீர்ப்பு 16 பாருங்க. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. ஆதாம் பாவம் செஞ்சான், அதனால ஒரு தீர்ப்பு உண்டாச்சு. அந்த தீர்ப்பு நிமித்தம் எல்லாருக்கும் ஆக்கினை உண்டாச்சு, ஏதுவாயிற்று. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. இயேசுடைய கீழ்ப்படுதல், அதாவது கிருபை வரம் அநேக குற்றங்கள்லாம் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்குது. 18ஆம் வசனம் பாருங்க. இந்த தீர்ப்புன்ற வார்த்தையை ட்ராக் பண்ணுங்க கரெக்டா. ஆகையால் 18, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. தீர்ப்பு பாருங்க. ஒரே மீறுதலினாலே, ஆதாமுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. அதாவது ஆதாம் பாவம் செய்ததுனால தேவன் எல்லாரையும் பார்த்து பாவின்னு சொல்லிட்டாரு. பாவின்ற தீர்ப்பு ஆதாமுக்கு விழுந்ததுன்றது மட்டும் இல்ல, மனுவர்க்கத்துக்கே விழுந்தது. ஆதாமுடைய பாவத்தினால அவன் பாவி என்ற தீர்ப்பை பெற்றுக்கொண்டான். மனுவர்க்கமே பாவிகள் என்ற தீர்ப்பை பெற்றுக்கொண்டது. ஆகவேதான் மனுவர்க்கமே பாவிகளாய் இருக்கிறார்கள். எல்லாருமே பாவிகளாய் இருக்கிறார்கள். அப்புறம் பாருங்க, அது போலவே 18, ஒரே நீதியினாலே, இயேசுனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அது போலவே இப்ப இயேசு நீதி செஞ்சதுனால, அவருடைய ஒருவருடைய நீதினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எல்லாம் சொல்ல உண்டாயிற்று. அதாவது ஆதாம்னால ஒரு தீர்ப்பு உண்டாச்சு, இயேசுனால இன்னொரு தீர்ப்பு உண்டாச்சு. அது ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, மரணத்துக்கு ஏதுவான தீர்ப்பு. இது நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு, ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு. இதை வச்சுட்டு தான் 19 வராரு. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இங்கேயும் டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ கரெக்டா இல்லை பாருங்க. பெட்டர் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பாவிகளாய் நியமிக்கப்பட்டது போல. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் நியமிக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்களாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாயிண்ட் என்ன? தீர்ப்புங்க. எல்லாம் சொல்ல தீர்ப்பு. என்னங்க பாயிண்ட்? தீர்ப்புனா கடவுள் நம்மளை பார்த்து நீ நீதிமான் சொல்லிவிட்டார். அதான் பாயிண்ட். கடவுள்கிட்ட இருந்து அந்த தீர்ப்பு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்த தீர்ப்புக்காக தான் யூதர்கள் படாத பாடுபடுவாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையே எப்படி வாழ்வாங்கன்னா, பரிசேயர்கள்லாம் கடைசி நாள் தேவன் நீதிமான்ற தீர்ப்பு நமக்கு கொடுக்கணும், அந்த தீர்ப்புக்காகவே வாழ்வாங்க.
எப்படியாவது அவரை பிரியப்படுத்திடணும், அப்பதான் அந்த தீர்ப்பு கிடைக்கும். கடைசி நாள்ல இந்த தீர்ப்பு வரப்போகுதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் பரிசேயர்கள். ஆனா பவுலும் பரிசேயன் தான். ஆனா அவர் என்ன ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சிருக்குன்னா, இயேசுவினாலே, இயேசுவுக்குள் நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா, இப்பவே அந்த தீர்ப்பை தேவன் நமக்கு வழங்கி விட்டார். நீதிமான் என்ற தீர்ப்பை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு வழங்கி விட்டார். தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீ நீதிமான். அதான் அர்த்தம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா அதான் அர்த்தம். நீதிமான் என்று அவர் சொல்லிட்டார். அப்படி அந்த லாஜிக் வச்சு அப்படியே அடுத்த அதிகாரம் பாருங்க, ரோமர் 5:1 வாசித்தீங்கன்னா அந்த லாஜிக் வச்சு வாசித்து பாருங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், அர்த்தம் என்னது? நீதிமான் என்ற தீர்ப்பை பெற்றிருக்கிறபடியால், கடவுளே நம்மை அப்படி தீர்த்திட்டதுனால நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தான் நம்மளை பார்த்து நீதிமான் சொல்லிட்டாரு. அவர் தான் நீதிமான் தீர்த்து விட்டாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் நியாயாதிபதி, நீதிபதி. அவரே நீதிமான் சொல்லிட்டாரு. அப்ப நமக்கு தேவனுக்கும் நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. 2ஆம் வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்ற நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற பாக்கியத்தினால் நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, போறோம் இல்லை. இப்ப நாம கிருபையில் பிரவேசிக்கிறதுக்கு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அவர்கிட்ட தைரியமா போலாம். ஏன்னா அவர் தானே சொல்லிட்டாரு நீதிமான் சொல்லிட்டார்ல. அவர் என்ன பார்த்து நீதிமான் சொல்லிட்டதுனால அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இப்போ இல்ல. அதெல்லாம் தீர்க்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப நான் தைரியமா அவர்கிட்ட போலாம். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. தீர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. தீர்ப்பு உங்களை குறித்த உங்களுடைய தீர்ப்பு என்னங்க? தேவன் உங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? நீ நீதிமான் சொல்றாரு. நீ நீதிமான் சொல்றாரு. அதான் ரோமர் 8 கூட பவுல் சொல்ற. அந்த தீர்ப்புன்ற அர்த்தத்தை வச்சு நீங்க இதெல்லாம் வாசித்தீங்கன்னா அது வேற லெவல்ல புரியும் பாருங்க. ரோமர் 8:33 சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்குகிறவர்னா திரும்ப மீனிங் அதை நீங்க இப்படி வாசித்து பாருங்க. யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே அவர்களை நீதிமான் என்று தீர்த்து விடுகிறவர். தேவன் நீதிமான் சொல்றப்போ வேற யார் அப்படியே குற்றம் சாட்ட முடியும்? பிசாசு உங்களை குற்றம் சாட்ட முடியுமா? நரகமே உங்களை குற்றம் சாட்ட முடியுமா? நான் கேட்கிறேன், நீங்களே உங்களை குற்றம் சாட்ட முடியுமான்னு கேட்கிறேங்க. நீங்க சொல்ற வார்த்தை பெருசா, கடவுள் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை பெருசா? அவர் சொல்றாரு, கிறிஸ்துக்குள் இருக்கிறே நீனு, கிறிஸ்துவ நம்புறியா, நீ நீதிமான் போன்றாரு. நம்புறீங்களா இல்லையா? பர்ஃபெக்ட் நீதிமான் சொல்றாரு, நம்புறீங்களா? இயேசுவை போல நீதிமான் சொல்றாரு, நம்புறீங்களா? நீங்க நீதி செஞ்சதுனால கிடையாது, இயேசு செஞ்சதுனால நீங்க நீதிமான் என்ற தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். இதை உண்மையில நம்பணும்னா நம்ம எந்த ஒரு தைரியத்தோட தேவனை நெருங்குவோம், எந்த ஒரு தைரியத்தோட ஜெபிப்போம். இதை நம்ப வேண்டும். நம்மகிட்ட இருந்து தேவன் என்னங்க எதிர்பார்க்கிறாரு? இதை நம்பணும். சொல்லப்போனா இதெல்லாம் நமக்கு எப்படி பழிக்கும்னா விசுவாசத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. எப்படி ஒருத்தர் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் என்று வேதம் போதிக்கிறப்போ தெளிவாய் போதிக்குது. கிரியையினால் அல்ல, கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு. கலாத்தியர் 2:15-16 வாசித்தீங்கன்னா 3 முறை சொல்றாரு பவுல், கிரியையினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். சிலர் நினைச்சுக்கிறாங்க, ஆபிரகாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சு குமாரனே ஈசாக்கியே பலியிட ஆயத்தமா இருக்கிறன்னு காமிச்ச பிறகுதான் தேவன் அவரை முழுமையா ஏற்றுக்கொண்டார், நீதிமானாய் ஏற்றுக்கொண்டார். ஆனா பைபிள் அப்படி போதிக்கவில்லை. சிலர் நினைச்சுக்கிறாங்க, ஆபிரகாம் ஏதோ தேவன் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சதுனால நீதிமானாய் ஏற்றுக்கொண்டார். ஆனா பைபிள் அப்படி போதிக்கல. சொல்ல போனா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா மனசுலயும் ஆபிரகாம் போய் ஈசாக்க பலியிட போனார் இல்லையா, அதுதான் அவருடைய மிகப்பெரிய செயல். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? விசுவாசத்தினால. வாசிங்க ரோமர் 4:2 பாருங்க. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? அவன் ஒருவேளை கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டான்னா
அவனுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு எதுவும் இருக்கு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. 3ஆம் வசனம், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அவன் போய் ஈசாக பலியிட ஆயத்தமா இருக்கிறான்றத காமிச்ச பிறகு அவன் நீதிமான் அப்படி சொல்ல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதாவது தேவன் ஆபிரகாம் பார்த்து சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார்ல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததியை பூமியின் தூளை போல் ஆக்குவேன், இந்த வயசான காலத்திலையும் கூட உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் வாக்கு கொடுத்தார்ல. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். சொல்லுங்க, விசுவாசித்தார். விசுவாசித்தார் பாருங்க. அந்த விசுவாசமே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 4ஆம் வசனம் பாருங்க, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நீங்க வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினீங்கன்னா அது பேர் கிருபை கிடையாது, அது பேரு சம்பளம், கூலி. 5ஆம் வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாமை போலதான் நாமும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிரியை செய்யறதுனால அவருக்கு முன்பாக நீதிமான் என்ற பெயரை வாங்கிட முடியாது. அதுக்கு பல பாவியை நீதிமான் ஆக்குறவர் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் நாம என்ன பண்ணுமா? தேவனை நம்பணுமா? எப்படிப்பட்ட தேவனா இவர்? பாவியை நீதிமானாய் தீர்க்கிற தேவன். பாவியை நீதிமானாய் தீர்க்கிற தேவனை நாம விசுவாசா, நம்முடைய விசுவாசமே நமக்கு நீதியாய் எண்ணப்படும். பாயிண்ட் என்னன்னா, நீதிமான எண்ணப்படத்துக்கு ஒன்றும் பெருசா செய்ய தேவையில்லை. என்ன நம்பணும்? தேவன் என்ன நீதிமான் என்று தீர்ப்பு கொடுத்துட்டார் என்ன பார்த்து. அப்படிப்பட்ட தீர்ப்பை அவர் வழங்கிட்டதுனால, என்னை பார்த்து அவர் நீதிமான் சொல்றதுனால நான் நீதிமான். என்ன மாதிரி பாவிய கூட அவர் நீதிமான் என்று சொல்ல முடியும். அவர் சொன்னா இது சொல்லும் அப்படின்னு நம்பினால் போதும். நம்முடைய விசுவாசமே நீதியாய் எண்ணப்படும். இங்க ஆபிரகாமுடைய உதாரணத்தை ஏன் கொண்டு வர்றாருன்னா, ரோமர் 4 ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஆபிரகாமே கிடையாது. ஆபிரகாமுக்கு எப்படி வாக்கு வந்தது? வயசான காலத்துல பிள்ளை கிடைக்கும்ன்ற வாக்கு அவர் வந்து நம்பினார், விட்டு கொடுக்காம நம்பினார், விசுவாசத்துல பலப்பட்டுக்கிட்டே வந்தாருலாம் பவுல் பேசுறாரு. பாயிண்ட் வந்து பிள்ளை பெறதை பற்றி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர் எப்படி அந்த நம்ப முடியாத காரியத்தை நம்பினாரோ. வயசான காலத்துல பிள்ளை கிடைக்கும்னா யாராவது நம்புவாங்களா? சான்ஸே கிடையாதுன்னு. ஆனா ஆபிரகாம் நம்பினாரோ, அவர் நம்பினதுனால அவருடைய விசுவாசமே அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டதோ. அதே போல என்ன சொல்ல வர்றார்? பாயிண்ட் வாசித்தீங்கன்னா ரோமர்ல, நாமும் நம்ப முடியாத காரியத்தை நம்புவோமானால். என்ன நம்ப முடியாத காரியம்? பாவியை போய் எப்படிங்க அவர் நீதிமானா ஏற்றுக்கொள்றது? பாவியை போய் எப்படி அவர் நீதிமானா சொல்ல முடியும்? பாவியை பார்த்து நீ நீதிமான் எப்படி தீர்ப்பளிக்க முடியும்? பாவியை போய் இயேசுவை போல பூர்ண நீதிமானா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லா மனசும் அப்படிதான் சொல்லும். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இப்படியும் தேவன் செய்வார்னு நம்ப துணிஞ்சா அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்படும். இதுதான் the glory of the gospel. பாவியை பார்த்து தேவன் சொல்றாரு, நீ நீதிமான். அப்படி என்ன செஞ்சிட்டான்? ஒன்னும் செய்யல. இயேசு செஞ்சார், நீ நீதிமான். இயேசு பர்ஃபெக்டா வாழ்ந்தார், நீ பர்ஃபெக்ட்ன்றாரு. யார் என்ன சொன்னான்னா, நீ என் பார்வையில நீதிமான். ஏன்? நீ கிறிஸ்துவ நம்புற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவனாலே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவ மூலமா நீ நீதிமான். தைரியமா வாழ்றார். இது உண்மையிலே நம்ம நம்ப துணிஞ்சோம்னா எவ்வளவு தைரியத்தோட போவோம், எவ்வளவு தைரியத்தோட ஜெபிப்போம், எவ்வளவு தைரியத்தோட வாழுவோங்க. தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்கள். நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்ப அவர் நம்மளை நீதிமான்னு சொன்னா நாமும் நம்மளை நீதிமான்னு சொல்லணும். நிச்சயமா நம்முடைய தீர்ப்பு பெருசா, அவருடைய தீர்ப்பு பெருசா? மற்றவர்கள் நம்மளை பற்றி நினைக்கிறது பெருசா, அவர் நம்மளை பற்றி நினைக்கிறது பெருசா? நம்முடைய எல்லா பிள்ளைகளும் குறைகளும் தெரியுங்க. ஆக்சுவலா நாம எந்த அளவுக்கு பாவின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? நமக்கு உருப்படியா தெரியாது, அதுதான் உண்மை. நமக்கு அறகுறையா தான் தெரியும். நம்முடைய ஓன் பிள்ளைகள் பலவீனங்கள் நமக்கே தெரியாது. போக போக தான் தெரிஞ்சுக்கிறோம். சில நேரம் நம்மளை பற்றி ரொம்ப உயர்வா கூட நினைச்சுக்கிறோம். ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாருமே தேவனுடைய பார்வையில் பாவிகள்.
இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே நம்மளை நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்ளும்படிதான் இயேசுவை அனுப்பினார். இயேசு நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார். அவருடைய வாழ்க்கை மரணத்தின் அடிப்படையில் நம்மை நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு அத்தாட்சி ப்ரூஃப் தான் உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழுந்தப்போ பாவத்தின் விலை செலுத்தப்பட்டது, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு என்பதை அந்த உயிர்த்தெழுதல் காண்பிக்குது. கூடவே அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போறார்ன்றது மட்டும் இல்ல, நம்முடைய பிரதிநிதியாய் போகிறார். நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாய் போய் அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறார்னா நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவர் நம்முடைய பிரதிநிதி. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போனா அவர் அவங்க நல்லா ஏற்றுக்கொண்டு வரவேற்று உபசரிச்சாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னது? அவரை மாத்திரம் இல்லை, அந்த நாட்டையே மதிக்கிறாங்க. அதானங்க அர்த்தம். ஏன்னா அவர் தனி மனிதனாய் போகிறது இல்லை, அவர் அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த நாட்டின் சார்பாக போகிறார், நாட்டுக்கு ஒரு பிரதிநிதியாய் போகிறார். அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமரை இன்னொரு நாடு மதிக்கலன்னா, ஏற்றுக்கொள்ளலன்னா, அது வெறும் ஒரு பர்சனலா அவங்க மேல காமிக்கிறது மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கே விரோதமாய் ஒரு காரியத்தை செய்கிறது போல அது எடுக்கப்படும் இல்லையா? அப்ப நமக்கு எல்லாருமே புரியுது, ஒரு தனி மனிதன் செயல்படுறதுக்கும் ஒரு ரெப்ரசன்ட் நம்ம எம்பியோ எம்எல்ஏயோ ஒரு டீமுடைய கேப்டன் செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பலரின் சார்பாய் இந்த முக்கியமான லீடர்ஸ் செயல்படுகிறார்கள். இப்ப இயேசு அப்படி, இயேசு நம் சார்பில் வாழ்ந்தார், நமக்காக வாழ்ந்தார். வெறும் தனி மனிதனா வாழ, நமக்காக நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்தார். நாம மரிக்க வேண்டிய மரணத்தை அவர் மரிச்சார். ஆகவே அவர் உயிர் தெழுந்தது, அவர் பரமேறினது, அவர் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வெறும் தனி மனிதனா அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், தனி ஒரு நபர் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்ன்றது மட்டும் இல்ல, அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறப்போ எல்லா விசுவாசிகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாங்க அர்த்தம். நம்ம உலகத்துல எப்படி எது நம்மளை தகுதிப்படுத்துதோ அதுதான் கடவுளுக்கு முன்பாக தகுதிப்படுத்துதுன்னு சிலர்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம உலகத்தில் படித்தா பெரிய ஆள், பணம் இருந்தால் பெரிய ஆள், பவர் இருந்தால் பெரிய ஆள், பதவி இருந்தால் பெரிய ஆள், இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவருக்கு என்ன பதவியோ பணமோ பேரோ புகழோ அவருக்கு ஒரு நம்முடையது, அது அவருக்கு பெருசா? அவர் நம்மளெல்லாம் தாண்டினவர், நம்மளை விட பதவி உள்ளவர், பவர் உள்ளவர், பணம் உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மளை விட படித்தவர் தானேங்க அவர், நம்மளை விட ஞானி தானே. அப்போ இதெல்லாம் அவருக்கு ஒரு முக்கியமே கிடையாது. அவருக்கு நீதிமானா இருக்கணும், அவ்வளோதான், பர்ஃபெக்டா இருக்கணும் அவரை மாதிரி. ஆனா நாம அப்படி இல்லை. நம்மகிட்ட இந்த மற்றதெல்லாம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனா இந்த நீதிமான்ற அந்த நிலை, அந்த ஸ்தானம் தான் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா பாவியாய் இருந்தோம். அப்ப தகுதியே இல்லாதவர்களா இருக்கிறோம் கடவுளுக்கு முன்பாக. ஒரு துளி தகுதி நம்ம இடத்துல வரல. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோட நம்மளை இணைச்சிடுறாரு. அப்ப நம்மளை பார்க்கறப்போ நம்மளை மட்டும் பார்க்காம கிறிஸ்துவை பார்க்கறாரு. ஒரு கண்ணாடியில ஒரு ஃபில்டர் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரெட் கலர் கிரீன் கலர் ஃபில்டர் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலரா தெரியும், எல்லாமே கிரீன் கலரா தெரியும். அப்ப தேவன் நம்மளை எப்படி தெரியுமா பார்க்கறாரு? கிறிஸ்துவுக்குள் பார்க்கறாரு. ஆகவே நம்முடைய பாவத்தை பார்க்காம நம்முடைய நீதியை பார்க்கறாரு. நம்முடைய நீதியே கிடையாது, அது இயேசுனுடைய நீதி. கிறிஸ்துவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இல்லாம பார்த்தீங்கன்னா, சிலுவை இல்லாம பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு துளி அளவு கூட தகுதி இல்லை. யாரா இருந்தாலும் சொல்றேன். நம்முடைய படிப்பு என்ன வேணா இருக்கலாம், எவ்வளவு வேணா கிறிஸ்தவத்தில் ஊறி போயிருக்கலாம், 10வது தலைமுறையா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு துளி அளவு கூட நம்மளை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துறது இல்ல. இயேசுடைய சிலுவை மரணம் மட்டுமே நம்மளை தகுதிப்படுத்துது. இயேசுடைய வாழ்க்கை, இயேசுடைய மரணம். அப்ப என்ன பண்ணிட்டாரு பாருங்க, ஒரு பாவியை போய் தகுதிப்படுத்தி நீதிமானாக்கி என்கிட்ட வா தைரியமான்றார். தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள். தைரியமா வரத்துக்கு நீங்க பெரிய உத்தமனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. திரும்ப சொல்ற கேட்டுக்கோங்க. தைரியமா வரத்துக்கும் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட நடத்தைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லை. நிச்சயமா நாம பாவம் செய்யறப்போ தைரியம் போயிடும். அப்படிதான் தேவனே டிசைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பாவம் செய்யறப்போ தைரியம் போயிடுது. பாவத்தை போய் அறிக்கை செய்து திரும்ப ஃப்ரெஷ்ஷா சுத்திகரிப்பை பெற்று அப்புறம் தான் தைரியமா போக முடியுது. ஆனால்
நான் நல்லா நடந்ததுனால அவர்கிட்ட தைரியமா போறோம்னு நினைச்சுக்கிட்டா அது தப்பாயிடும். கடவுள் பாருங்க, ஒரு மனுஷன் இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் ஆரம்பத்துல? வெறும் விசுவாசம் மட்டுமே. வெறும் விசுவாசம் மட்டுமே. விசுவாசம் எப்படி இருக்குன்னா, கை நீட்டி கடவுள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு. கை நீட்டி கொடுத்தீங்கன்னா அவர் பிடிச்சிப்பாரு. ஒரு சின்ன பிள்ளை கை நீட்டி கொடுத்தா தாப்பன் பிடிச்சிக்கிறாருல்ல, அந்த மாதிரி விசுவாசம் தான் நம்ம கையை நீட்டுறது. ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை தாரும், உம்முடைய மன்னிப்பை தாரும், சுத்திகரிப்பை தாரும், ஏன்னா நீதிமானாக்கும் நம்ம கையை நீட்டி கொடுக்குற மாதிரி அவர் நம்மளை பிடிச்சிக்கிறார். நிறைய பேர் கடவுள் பற்றி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நான் எல்லாத்தையும் மாத்திட்டு அப்புறம் போனாதான் அவரு ஏத்துப்பார். கிறிஸ்டியன்ஸுக்கே அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கல? இல்லைங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும்னு இருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஒரு 1 இயர்ல கொஞ்சம் சரி பண்ணுவேன், ஒரு வருஷத்துல கொஞ்சம் நல்லா சரி பண்ணிட்டு அப்போ வந்தா நான் கடவுள் ஏத்துப்பார்ல. தப்பு. ஞானஸ்நானத்துக்கு என்னங்க கிரைட்டீரியா? இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவே பின்பற்றி இயேசு தான் கடவுள் முடிவு எடுத்துட்டீங்களா? இயேசுட்டு உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டீங்களா? இயேசு தான் உங்களுக்கு அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேல எந்த ஒரு கிரைட்டீரியாவும் தேவை இல்லைங்க. அவர்கிட்ட வந்தா தானங்க மாறுறது. தலையில வைக்கிறாங்க ஜனங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, மாறிட்டு அப்புறம் நான் வரேன். தேவன் என்ன சொல்றாரு, எப்ப நான் உன்னை தகுதிப்படுத்திட்டேன், நீ வா, நீ வந்தாலே உன்னை மாத்திருவேன். நீங்க வந்தாலே அவரு மாத்திருவார். உலகமே என்ன நினைக்குது, நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட், பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்றார். ஏன்னா உலகத்தில் அப்படி தானே, உங்க பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஸ்கூல்ல ஏத்துக்கிறாங்க, காலேஜில் ஏத்துக்கிறாங்க, வேலையில் ஏத்துக்கிறாங்க, சில நேரம் வீட்டில் கூட அப்படிதான். ஆனா வீட்டில் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? வீட்டில் அப்படி, வீட்டுக்கும் வேலைக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? வேலையில் நீங்க நல்லா வேலை செஞ்சா உங்களுக்கு நல்ல சம்பளம், உங்களுக்கு நல்ல ஒரு இது. வீட்டில் உங்க வீடுன்றதுனாலே உங்களுக்கு எல்லாமே, உங்க குடும்பம்ன்றதுனாலே உங்களுக்கு ஒரு அன்பும் ஒரு அப்படிதான் இருக்க வேண்டும். சில நேரம் மனிதர்கள் மத்தியில் அப்படி இல்லாம போயிடுது. ஆனா உலகமே இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் ஓடுது. நான் எவ்வளவு செஞ்சனோ அதுக்கேற்ற ஒரு ரிசல்ட் எனக்கு, நான் செஞ்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துல ஓடுறதுனால கடவுள்கிட்டையும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அப்ப நான் மாறிட்டு போனா அவர் ஏத்துப்பாரு, நான் இதெல்லாம் செஞ்சா அவர் பிரியப்படுவாரு. அவர் ஃபர்ஸ்டே ஏத்துக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீ இயேசுவை நம்பு, எனக்கு அது போதும். சொல்ல போனா இந்த மற்ற நற்கிரியெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லாத, முதல்ல வெறும் இயேசுவை நம்பு. இயேசுவை நம்புறன்ற அந்த ஒரு காரியத்தை வச்சு நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஏன்னா நீ செய்யற பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இயேசு உனக்காக வாழ்ந்தது, உனக்காக மரிச்சது. ஆனா உடனே ஒரு கேள்வி எழும்புதில்ல, அப்போ இப்படி நாம போக முடியும்னா அப்ப நம்ம மாறவே தேவை இல்லையா? மாற மாட்டோமா? வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கோம், சுத்திகரிக்கப்படும், நீதிமான அவருக்கு முன்பாக நிற்போம், தைரியமா போலாம், ஜெபிக்கலாம், ஆசீர்வாதம் பெறலாம், இவ்வளவுதானா கிறிஸ்தவம் என்ற ஒரு கேள்வி உண்டாவதில்லை. பதில் சொல்ல விரும்புகிறேன். தேவன் கர்ட்டனை கிழிச்சப்போ, திரைச்சீலையை கிழிச்சப்போ, வெறும் உன் பாவத்தை நான் மன்னிச்சு, இதன் மூலமா இயேசுடைய சிலுவை மரணத்தின் மூலமா உன் பாவத்தை மன்னிச்சிட போறேன், உன்னை நீதிமான் ஆக்கிட போறேன், எனக்கு முன்பாக வரத்துக்கு தகுதியை கொடுத்துட போறேன், ஆகவே கிழிக்கிறேன்னு மட்டும் சொல்ல, அதோட நிறுத்திடல. அவர் மனசுல அவருடைய திட்டம் அதை காட்டிலும் பெருசு. வெறும் நமக்கு வரத்துக்கான ஒரு தகுதியை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவருடைய பிரசனத்துல நிற்கிறதுக்கான தகுதியை கொடுக்கறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையே மாத்தணும் தான் அவர் திட்டமிட்டு இருக்கிறார். எந்த சிலுவை நம்மளை தேவனுக்கு முன்பாக தைரியமாய் போகும்படி தகுதிப்படுத்துதோ அதே சிலுவை நம்மளை இயேசுவை போல தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருகிறது. இறுதியில ஒரு நாள் இந்த இயேசு சிலுவை மரணத்தினாலேயே நாம பூரணமா இயேசு மாதிரி ஆகிவிடுவோம் ஒரு நாள். அதாவது இதோட நான் இதை நிறுத்திட்டேன்னா எப்படி ஒரு இம்ப்ரெஷன் உண்டாயிடும், எப்படி நீங்க நினைச்சுப்பீங்க, ஓகே நம்ம இயேசுடைய சிலுவை மரணத்தினால மன்னிக்கப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம், நீதிமானா எண்ணப்படுறோம், தீர்க்கப்படுறோம், தகுதி பெற்றாச்சு, இப்ப கடவுள் முன்னால நாம போகலாம் அப்படின்னு நிறுத்திட்டோம்னா அப்போ ஜனங்க என்ன நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரி கடவுள்கிட்ட போகலாம், நம்ம எப்படி வேணா இருந்தா என்ன, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை.
நம்ம பாட்டு போகலாம், இருக்கிற வண்ணமாகவே இருக்கலாம், எந்த மாற்றமும் இருக்க தேவையில்ல. நம்ம பாட்டு தைரியமாட்டா கடவுள்கிட்ட ஜெபிக்கலாம், ஆசீர்வாதத்தை பெறலாம், ஹாயா வாழலாம், நமக்கு வேண்டியதை பாவத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் உண்டாயிடும். அது தப்பான ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடும். அது மட்டும் இல்லை, அது வேதத்தின் போதனுடைய ஒத்துவம் போல. அது மட்டும் இல்லை, அது இயேசுடைய சிலுவை மரணத்தினுடைய மகிமையே குறைக்குது. அது ஒரு நாள் வரும், ஒரு துளி பாவம் கூட இல்லாத அளவுக்கு தேவன் நம்மளை மாற்றி விடுவார். சொல்ல போனா உலகத்திலேயே பாவம் இல்லாத அளவுக்கு இந்த உலகத்தையே மாத்திடுவார். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? சிலுவை. அடிப்படை என்னது? சிலுவை. இதனாலதான் கர்ட்டனை கிழிச்சார். வெறும் நீ இருக்கிற வண்ணமாவே வா, இருக்கிற வண்ணமாகவே இரு, நீ மாறாத, ஆனா உன்னை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்ட்டனை கிழிக்கல. அவர் ஏன் கர்ட்டனை கிழிச்சார்? ஏன்னா இப்போ சிலுவை மரணத்தின் மூலமா நீ இருக்கிற வண்ணமாகவே வரலாம், ஆனா நீ என்கிட்ட வந்தா நான் உன்னை சிலுவை மரணத்தின் வல்லமையினாலே உன்னை மாற்றி விட்டுருவேன். அவரை போலவே பரிசுத்தமா இருந்தா தானே அவரோட உண்மையிலே உறவு கொள்ள முடியும். பேருக்கு நீதிமானா இருந்தா பத்தாது, உண்மையிலேயே நீதிமானாய் ஆக்கிக்கொண்டே வருகிறார். ஆனா முதல்ல நம்மளை நீதிமான் அழைக்கிறார். பாவியா இருக்கிறப்பவே நம்மளை நீதிமான்னு அழைக்கிறார். ஆனா அவருடைய அழைப்பின்படியே நம்மளை மாற்றிக்கொண்டு வருகிறார். பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்துதல். இந்த வாழ்க்கையில போக போக நம்மளை பாவத்தை மேற்கொள்ள செய்கிறார் தேவன். அதுக்கு அடிப்படை சிலுவை. அப்படியே மேற்கொள்ள செஞ்சுக்கிட்டு நம்மளை பரிசுத்தத்தில் வளர செய்கிறார். ஒரு நாள் இயேசு திரும்ப வரும்போது ஒட்டுமொத்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்தும் சரி, உலகத்திலிருந்தும் சரி, பாவத்தையே எடுத்துடுறாரு, ஒழிச்சிடுறாரு, நம்மளை பூர்ணப்படுத்திடுறாரு, உலகத்தையே பூர்ணப்படுத்துறாரு. இதுக்கும் அடிப்படை சிலுவை. எல்லாத்துக்கும் அடிப்படை சிலுவை தான். ஆனால் தான் கர்ட்டன் இங்கே கிழிஞ்சிருச்சு. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில மாறும். உதாரணத்துக்கு, பாவத்தின் மேல இருக்கிற நமக்கு ஒரு பாவத்தின் மேல ஒரு ஆசை இருந்தது இல்ல, முன்ன ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. அந்த ஆசை கொஞ்சம் குறையும். பாவத்தை அதிகமாய் நாம வெறுக்க ஆரம்பிப்போம். நம்முடைய ஆசையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவன் நடத்த என்ன பண்ணுவாரு? வெறும் நடத்தையில மாற்றம்ன்றது மட்டும் இல்ல, நம்முடைய ஆசைகளிலே ஒரு மாற்றம். முன்ன எந்த பாவம் நம்மளை திருப்திப்படுத்திச்சோ, இப்போ அந்த பாவம் நம்மளை அதே அளவுக்கு திருப்திப்படுத்த மாட்டேங்குது. ஒரு சிற்றின்பம் கிடைக்குது, ஆனா அது சீக்கிரமா மறைஞ்சிருது. பெரிய வேதனை தான் வருது, பெரிய வருத்தம் தான் வருது. போக போக இந்த பாவத்தை இன்னும் அதிகமாய் நாம வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். பாவத்தின் மீது நமக்கு இருந்த அந்த ஆசை குறைஞ்சிக்கிட்டே வரும். முன்ன கடவுள ரொம்ப நாம பெரிய விதத்துல விரும்பினது இல்லை. ஏதோ தேவைன்னா போய்க்கலாம் கோயிலுக்கு. ரொம்ப வாழ்க்கையில முடியாம இருக்கிறோம்னா, வேற எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒரு வேண்டிக்கலாம் அப்படின்னு தான் இருப்போமே ஒழிய, கோயிலுக்கு போறது, கடவுள் துதித்து பாடுறது, கடவுளுக்குன்னு வாழணும் இப்படின்லாம் நம்ம முன்ன சிந்திச்சது இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இல்லையா? கடவுளுக்கு ஏற்ற காரியங்கள் மேல ஒரு ஆசை, ஒரு விருப்பம் உண்டாயிடுச்சு. கடவுள் மேலே ஒரு விருப்பம் உண்டாயிடுச்சு, ஒரு பற்று. உள்ளம் அவருக்கு நேராய் திருப்பப்பட்டுருச்சு இப்போ. அப்புறம் அதனுடைய ஒரு விளைவு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் மேல ஒரு அன்பும் உண்டாயிடுச்சு. முன்ன நம்மளை பற்றியே நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம், நமக்காகவே வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நாம வரைக்கும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சவர்கள் இப்போ மற்றவளை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். அவங்களும் நல்லா இருக்கணுமே, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம், அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் இப்படின்னு ஓவரா முதல்ல கடவுள் மேல அன்பு வந்துருச்சு, அப்புறம் மற்றவர்கள் மேலேயும் ஒரு அன்பு வந்துருச்சு. இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டு வருது. கிறிஸ்தவ வளர்ச்சியில இதெல்லாம் நீங்க காணலாம் இல்லையா? நம்முடைய செயல்களும் ஆக்ஷன்ஸ் அதுவும் மாறிக்கிட்டே வரும். முன்ன பாவ செயலா இருக்கும், இப்போ நீதியின் செயலா மாறிடுச்சு. அவருடைய பிரசனத்திலிருந்து அவரை தூச்சி பாடணும், ஆராதிக்கணும்னு ஒரு விருப்பத்தோட கோயிலுக்கு போறோம், வசனத்தை கேட்கிறோம், ஜனங்கள் மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் கொள்றோம். ஏன்னா அந்த விசுவாசிகள் மேலேயும் ஒரு அன்பு வந்துருச்சு. அப்ப நம்ம செயலே மாறிடும் இல்லையா?
முன்ன பாவ செயலாய் நிறைந்த இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ நீதியின் செயல்களாய் நிரம்புது. கோயிலுக்கு போறது மட்டும் இல்லை, எல்லாமே வேலைக்கு போறது கூட இன்னும் கொஞ்சம் உண்மையா போக பார்க்குறோம். ஏன்னா கடவுள் பார்க்குறாரு இல்லையா, இந்த வேலையை கடவுள் தானே கொடுத்துருக்கிறாருன்னு உணர்வு வந்துடுது. அப்போ என் பாஸுக்கு நான் வேலை செய்யறதை விட என் கடவுளுக்காக நான் வேலை செய்கிறேன், அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று வேலை செய்யணும் அப்படின்றதுனால வேலைக்கு போற விதமும் மாறிடுது, ஒழுங்கும் மாறிடுது. அதே மாதிரிதான் குடும்பத்தை நடத்துற விதமும் மாறிடுது. ஏன்னா கடவுள் கொடுத்த குடும்பம் இல்லையா, வெறும் நான் சந்தோஷப்பட்டா பத்தாது, இயேசுனுடைய நாமம் நம்முடைய திருமணத்தின் மூலமாய் மகிமைப்படணும். அப்போ எல்லாத்துலயும் இந்த எஃபெக்ட் தெரிய வருது பாருங்க, செயலே தெரிய வரும். பாவம் செய்யறது குறைஞ்சிடும், நீதி செய்யறது அதிகமாயிடும். இப்படி சொல்றதுனால நம்ம பாவமே செய்ய மாட்டோம்னு சொல்ல வரல. ஏன்னா அது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த வாழ்க்கையிலே நாம அப்படியே பர்ஃபெக்ட் ஆயிடலாம், பாவம் செய்யாம ஒரு துளி அளவு பாவம் நமக்குள்ள இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆயிடலாம்னு சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது உண்டு. ஆனா அது வேதத்தின் போதனையோட ஒத்து போகவில்லை. அப்படி நம்ம நினைச்சோமானால் ஏமாற்றம் அடைவோம். 1 யோவான் 1:7-9 வாசித்து பாருங்க. என்கிட்ட பாவமே இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்லுவான்னா அவன் பொய்யன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அறிஞ்ச பாவங்கள் இருக்கு, நமக்கு அறியாத பாவங்களும் இருக்கு. பாவக்கரை அந்த மாசு உலகத்திலிருந்து நம்ம மேல ஒட்டிக்குது. அப்போ என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னா அது உண்மை இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ நோ கிறிஸ்டியன் இஸ் சின்லெஸ், பட் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் சின் லெஸ் அண்ட் லெஸ். எந்த கிறிஸ்தவனும் பாவம் பாவம் இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனால் எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களும் போக போக பாவம் செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கிறார்கள். ஆனா நான் இப்படி சொல்றதுனால உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் கிராஃப் இப்படியே இருக்கும்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா சிலருக்கு தான் அப்படி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே விதமா அந்த வளர்ச்சி காணப்படும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு எப்படி காணப்படுதுன்னா, கொஞ்சம் இப்படி மேலே போகுது திடீர்னு இறங்குது, இப்படி மேலே போகுது திடீர்னு இறங்குது, மேலே போகுது நல்ல மேலே போகுது திடீர்னு இறங்குது நல்ல. ஆனா நீங்க அப்படியே ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு 10, 20, 30 வருஷத்துல அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அப்போ பாவமே செய்ய மாட்டோம்னு கிடையாது. அதை விட பெட்டர் டெஸ்ட் பாவம் செய்த பிறகு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம். பாவத்தை குறித்து வருந்துறோமா, பாவத்தை குறித்து ஒரு கன்விக்ஷன் நமக்கு இருக்குதா, பாவத்தை குறித்து வருத்தப்படுறோமா, ஏன் வருத்தப்படுறோம், ஐயோ நான் தப்பு செஞ்சதை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்றதுனால வருத்தப்படுறோமா, ஐயோ இதை செஞ்சதுனால நான் இந்த ஒரு நல்ல காரியத்தை இழந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறோமா, ஐயோ இதை செஞ்சதுனால எனக்கு இப்போ ஒரு இந்த விளைவு உண்டாயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறோமா. இவ்வளவுதான் நான் நம்முடைய வருத்தம். அல்லது அதையும் தாண்டி என்னை இவ்வளவாய் அன்பு கூறுகிற தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேனேன்னு நினைக்கிறோமா. அப்படி நினைக்கிறவங்க உண்மையான விசுவாசி. பாவம் செஞ்ச பிறகு உலகம் கூட தான், உலகத்துல பாத்தீங்கன்னா அவங்க தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னைக்கு அவங்க கண்டுபிடிக்கப்படுறாங்களோ ஒரே வருத்தமா ஆயிடும் அவங்களுக்கு. ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு, அதனால கெட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு வருத்தம் வருது. ஏன் வருது? ஐயோ மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம செய்யற தப்ப, நான் எவ்வளவு மோசமானவன் மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, மற்றவங்க கண்ணில் அவமானப்பட்டுமே, இதை இழந்துட்டோமே அதை இழந்துட்டோமே நினைச்சு வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கும் விசுவாசிகளுக்கு என்ன வித்தியாசம்? உண்மையான விசுவாசி எப்படி நினைக்கிறான்? ஆமா அதெல்லாம் இருக்கு, அதனாலயும் வருத்தம் வரும். இன்னொருத்தர் கண்ணில் அவமானப்பட்டப்போ நிச்சயமா வருத்தம் வரும். ஆனா அதையும் தாண்டி ஒரு விசுவாசி எப்படி சிந்திக்கிறான்? ஐயோ நான் அவமானப்பட்டது மட்டும் இல்ல, நான் இதெல்லாம் இழந்ததுனால மட்டும் இல்ல, என்னை எவ்வளவாய் நேசித்த நல்ல தேவனுக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டேனே, எனக்காக உயிரையே கொடுத்த கடவுளுக்கு விரோதமாய் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, அவருக்கே நான் துரோகம் செஞ்சிட்டேன்ற உணர்வு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வரும். அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் யார் உண்மையான கிறிஸ்தவங்க, யாரு பேர் கிறிஸ்தவங்கன்னு. தாவீதுக்கு பாருங்க அந்த உணர்வு வந்தது. அவன் விபச்சாரம் செய்து கொலை செய்து ரொம்ப நாளா உணர்வே இல்லாம இருந்தான். அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். செஞ்ச தப்ப உணராம அப்படியே போயிட்டு இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் உணராதனால தேவன் நாத்தான் என்ற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நாத்தான் ஒரு கதையை சொல்லி அவருக்கு உணர்த்துகிறார், நீ எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டாய்,
கடவுளுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னு உணர்த்தின உடனே அவனுக்கு அப்பதான் அந்த உணர்வு வருது. அதுக்கப்புறம் தான் சங்கீதம் 51 எழுதுறான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உமக்கு விரோதமா மட்டும் பாவம் செஞ்சிட்டேன்றான். ஆக்சுவலா அவன் எல்லாருக்கும் விரோதமா தான் பாவம் செஞ்சான். தன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சான், தன்னுடைய மிலிட்டரிக்கு விரோதமா பாவம் செஞ்சான், தன்னுடைய நாட்டுக்கு விரோதமா பாவம் செஞ்சான். யாருக்கு விரோதமா தான் அவன் பாவம் செய்யல, எல்லாருக்கும் விரோதமா பாவம் செஞ்சான். ஆனால் அவன் எந்த அளவுக்கு உணர்றான் பாருங்க, அவங்களெல்லாம் விட தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான். அப்போ அந்த ஒரு உணர்வுலாம் இருக்குதுன்னா அது உண்மையான கிறிஸ்தவம் என்று ஒரு அடையாளம் பாருங்க. அதுவும் போக போக அந்த உணர்வு பெருகுதுன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பிக்குது. பாவம் செய்யறது குறையன்றது மட்டும் இல்ல, நீதி செய்யறது பெருகிடும். நாம நற்கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியையினால ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்யும்படி. தேவன் என்ன சொல்றாரு, நீ இருக்கிறவண்ணமாவே வா, நீ எதுவும் நல்லது செய்யவே தேவையில்ல, நீ எப்படி இருக்கிறியோ உன்னுடைய நாச மோசம் எல்லாத்தோட அப்படியே வாங்கிட்ட, உன் அழுக்கோடையே வா, பரவாயில்ல, உன் கந்தையோட வா. நான் என்ன பண்றேன், நான் உன்னை சுத்திகரிக்கிறேன், நான் நீதிமான் ஆக்குறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்றேன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, உங்களை நல்லது செய்ய வைப்பார், நல்லது செய்ய வைப்பார். ஏன்னா அதற்குனே அவர் உங்களை ரட்சித்தார். நம்முடைய ரட்சிப்பின் நோக்கமே ஒரு நோக்கம் என்னது, நம்ம நற்கிரியை செய்யும்படி. எபேசியர் 2:8-10 பவுல் இதை ரொம்ப கிளியரா போதிக்கிறார் பாருங்க. சிலர் இந்த நற்கிரியை ரட்சிப்புக்கு அடிப்படையாக ஆக்கி குழப்பிடுவாங்க. நற்கிரியை செய்தா பரலோகம் போறோன்ற கருத்து உலகமே நினைக்கிறது. ஆனா கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது. நற்கிரியை செய்தா பரலோகம் போறோன்றது கருத்து இல்ல. நாம நற்கிரியினால ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8 விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மளால உண்டானது இல்லை, இது தேவனுடைய ஈவு. 9ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால உண்டானதல்ல. எந்த மனுஷனும் வாயை திறந்து சொல்ல முடியாது, நான் இதெல்லாம் செஞ்சதுனால தான் நான் பரலோகம் போறேன், கடவுள் என்னை ஏற்றுக்கொள்றாரு. எந்த மனுஷனும் கடவுளுக்கு முன்பாக அந்த பெருமை பேச்சை பேசவே முடியாத படிக்கு தேவன் இப்படி செய்து விட்டார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்மளை ரட்சிக்கிறார். ஆனா பாருங்க, அதோட வீட்டுல பவுல் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இதோட விட்டுறாம என்ன சொல்றாரு, இது ஏன் இப்படி டிசைன் பண்ணாருன்னா, இப்படி வந்தாதான் நம்ம நற்கிரியைகளை அதிகமாய் செய்வோம். நான் மாறிட்டு வந்தேன்னா நான் மாறினா கடவுளை ஏத்துப்பாரு அப்படின்னா ரொம்ப மாறவே மாட்டோம். இருக்கிறவண்ணாகவே அவர் நமக்கு இவ்வளவு பெரிய கிருபையை காட்டி மன்னிச்சு சுத்திகரிச்சு நீதிமான ஆக்குறதுனாலே நாம போய் நற்கிரியை அதிகமாய் செஞ்சிருவோம். மாறிட்டு வரேன்னு சொல்றவங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றமே இருக்காது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யாராவது இங்க நீங்கள் அப்படி நினைப்பீர்களானால், நான் மாறின பிறகு வரேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் நீங்க உங்க சொந்த வல்லமையினால் மாறிடுவீங்களா? உங்க சொந்த தீர்மானம் போதுமாங்க மாறுறதுக்கு? தேவனுடைய வழியை சொல்றேன், நீங்க இருக்கிறவண்ணமாகவே வாங்க, வேற எதையும் எதிர்பார்க்கல. அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு, இப்படி பாவத்தை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷன் பாவத்திலிருந்து திரும்பி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உண்மை நம்புறேன், உன் பேரில் விசுவாசம் வைக்கிறேன், நீர் என்ன மாத்தம் அப்படின்னு வர்றவன ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிறார். கண்டிஷனலா ஏத்துக்கிறது இல்ல. சரி வா, நீ ப்ரொபேஷன்ல போடலாம் உன்னை. இப்போ ஒரு வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா சில நேரம் அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, ப்ரொபேஷன் ஃபர்ஸ்ட் 3 மாசம் பார்ப்போம் நாம, அதுக்கப்புறம் உங்களை பர்மனன்ட் ஆக்கலாமா இல்லையான்னு. தேவன் நம்மளை அப்படி ட்ரீட் பண்றது இல்லை. சரி நீ வரையா, ஓகே பார்க்கலாம், நீ எப்படி தேர்றன்னு பார்க்கலாம், முதல்ல ஒரு 3 மாசம் இரு, சொல்ற பேச்சை கேட்கறியா பார்க்கலாம் அப்படின்னு இல்லை. அவர் பாருங்க, அவருடைய கிருபை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, இயேசு பக்கம் திரும்பி, இயேசுவே உண்மை நம்புறேன், நீர் தான் என்ன ரட்சிக்கணும், நீர் தான் என்ன மாத்துறவன் சொல்றவன, கையை கொடுக்கறவன கெட்டியா கையை பிடிச்சி தூக்கிடுறாரு. அதுல இருந்து அவனை விடுறதே இல்லை. அப்படி அவர் ட்ரீட் பண்றதுனாலே நமக்கு எப்படி ஆயிடுது, அவருக்காக போய் வாழணும், அவருக்காக போய் செய்யணும்னு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு
உண்டாயிடுது பாருங்க. ஆனா என்னைக்கு நீங்க அவரை விசுவாசிச்சீங்களோ, கையை கொடுத்தீங்களோ, அவர் உங்களை என்னைக்கு பிடிச்சாரோ, அதாவது என்னைக்கு உங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தாரோ, அந்த நாள்ல இருந்து அவருடைய குறி என்ன தெரியுமா? உங்களை அவரை போல மாற்றுவது, நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் மாற்றுவது. நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியினால ரட்சிக்கப்படல, ஆனா நற்கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? அந்த பதத்தை சொல்லிடுங்க. நற்கிரியினால ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 3:8 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றார், இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தீத்துட்ட சொல்றாரு, இந்த சபைகளில் இதை போதி. தேவனை விசுவாசவங்க நற்கிரியை செய்யறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய வசனம் சொல்லலாம் பாருங்க. எபிரேயர் 10:24, எபிரேயர் 13:16, யாக்கோபு 2:14-17. யாக்கோபுலாம் யாக்கோப் சொல்றாரு, வெறும் விசுவாசன்னு ஒருத்தன் சொல்லி அவன் பேர்ல அவன் வாழ்க்கையில எந்த நற்கிரியே இல்லைன்னா அது ஒரு செத்த விசுவாசம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக வாழ்ந்தாருன்னா, அவர் எனக்காக மரிச்சாரு, அவர் உயிரோட இருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன், என்ன நீதிமான் ஏற்றுக்கிட்டார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில துளி அளவு மாற்றம் கூட இல்லைன்னா அது ஒரு செத்த விசுவாசம். அது உண்மையான விசுவாசம் இல்லாதது போலதான் தெரியுது. விசுவாசம் உண்மையா இருந்ததுன்னா, உண்மையிலே நாம இயேசுவை விசுவாசிச்சோம்னா, அவர்கிட்ட வந்துட்டோம்னா மாற்றங்கள் நிச்சயமா வரும். சில நேரம் ஸ்லோவா வரும், சில நேரம் ஸ்லோவா வரும், கொஞ்சம் காலம் கழிச்சு வரலாம். பல தடைகள், அந்த மாற்றத்துக்கே பல தடைகள் இருக்கலாம். ஏன்னா தேவன் ஒருத்தரை மாத்தணும்னா எப்படி மாத்துறாரு? இயேசு கிட்ட வந்த ஒரு விசுவாசியே தேவன் எப்படி மாத்துறாரு? சில வழிகள் மூலமாய். என்ன மாதிரி வழிகள்? வசனத்தின் மூலமாய். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தின் மூலமாய். அப்படின்னா யாராவது வசனத்தை அவங்களுக்கு போதிக்கணும். அவங்க மனம் புதிதாக வேண்டும். Be transformed by the renewing of your mind. ரோமர் 12:2. மனம் புதிதாகுதலினாலே மறுரூபம் ஆகுங்கள் பவுலே போதிக்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்றார் இயேசு யோவான் 17:17. Sanctify them in your truth, by your truth. விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறாரு. தேவனே, உம்முடைய சத்தியத்தினால விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப சத்தியம் வரணும், சத்தியம் கேட்கணும், யாராவது சத்தியத்தை போதிக்கணும், நீங்க சத்தியத்தை கேட்கணும், மனம் புதிதாகணும். எல்லாத்த குறித்தும் வித்தியாசமா யோசிக்க தான் நீங்க பரிசுத்தத்துல வளருவீங்க. அதனாலதான் உதாரணத்துக்கு அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி திருமணத்தை குறித்து போச்சாங்க. ஏன்? திருமணத்தை குறித்த வேதத்துடைய போதனையை கேட்டாதான் திருமண வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அதனால்தான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய திருமண வாழ்க்கையே குட்டிச்சோரா இருக்குது. அவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவங்க தான், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா திருமணத்தை குறித்த சத்தியம் அவங்களுக்கு தெரியவில்லை. குடும்பத்தை குறித்து வேதம் என்ன போதிக்குதுன்னு தெரியல, வேலையை குறித்து வேதம் என்ன போதிக்குதுன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து வேதம் என்ன போதிக்குதுன்னு, எல்லாத்து குறித்தும் வேதம் போதிக்குது. அந்த போதனையை நாம கேட்க கவனிக்க நாம வேற விதமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம சிந்தனை மாறுறது மூலமாய் நம்முடைய செயலும் மாறிடும். அவ மாறுறதுக்கு சில வழியில வச்சிருக்கிறார். அந்த வழியில மதிக்காத இருக்கிறதுனாலதான் சில நேரம் வாழ்க்கையில போதுமான அளவுக்கு மாற்றம், வளர்ச்சி ஏற்படுவதில்லை. ஆனா மாத்தாம விட மாட்டார். போக போக என்ன பண்ணிடுவாரு? மாத்தி நம்மள அவருக்காக வாழ வச்சிருவார். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கை என்னன்னாங்க? அவருக்காக அதிகமாய் வாழுவது. அதுதான் பரிசுத்தத்தின் சாராம்சம். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இன்றைக்கு நான் தேவனுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திப்பது, அப்படின்னு செயல்படுவது தான் பரிசுத்த வாழ்க்கை. தேவன் என்ன எந்த நோக்கத்தோட படைச்சார், எந்த நோக்கத்தோட பூமியில வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தை அறிஞ்சு அந்த நோக்கத்தை போய் நான் செயலாற்றுறேன் பாருங்க, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. என்ன பாவம் செய்யும்படி படைக்கல,
இல்ல நீதி செய்யும்படி படைச்சிருக்கிறார். குறிப்பா இந்த லைன்ல போகும்படி படிச்சிருக்கிறார். அறிஞ்சு நான் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு அதன்படி வாழ்றேன் பாருங்க, அவருடைய திட்டத்தின்படி வாழ்றேன் பாருங்க, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றேன் பாருங்க, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே பாவத்தை ஈஸியா மேற்கொண்டுடலாம். சில நேரம் நம்ம பாவத்துல ஏன் பிஸியா இருக்கிறோம்னா வேற எந்த வேலையிலும் பிஸியா இல்லை. நம்ம பிஸி ஆயிட்டாலே பாவம் செய்யறதுக்கு டைம் இல்லை. எனக்குள்ள கடவுள் என்ன கிஃப்ட் வச்சிருக்கிறார், என்ன தாளந்து வச்சிருக்கிறார், என்ன திறமை வச்சிருக்கிறார், இதை நான் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும், இதை வச்சு நான் என்ன செய்யணும்னு விரும்புறார் அப்படின்றத குறித்த தெளிவு வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்புறம் அதுல நம்ம இறங்கி இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறப்போ அதுல பிஸி ஆக ஆக பாவம் நமக்கு பாவம் செய்யறதுக்கு டைமே இல்லாம போயிடும். போக போக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லே இயேசுவை போல ஆக்கி கொண்டே வருவார். இப்படி நான் சொன்னதுனால பர்ஃபெக்டான்னு நான் சொல்ல வரேன். நான் சொன்னது போல இந்த பூமியில நாம பர்ஃபெக்டா ஆக முடியாது, வளர்ந்துக்கிட்டே வரலாம். சில நேரம் நமக்குன்னு சில பலவீனங்கள் இருக்கும், அது நமக்கே ஒரு வெறுப்பு உண்டாக்கிடும். அப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட இந்த ஏரியாவில் மாற்றமே இல்லை. வெறும் அந்த ஏரியாவை வச்சு உங்களை நிதானிச்சிடக்கூடாது. ஆனால் நீங்க என்னங்க, ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ நீ இது கேட்குறப்போ சிலருக்கு உடனே 20 வருஷமா இந்த கோபம் போவே இல்லை, 30 வருஷமா இந்த கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, இந்த குறிப்பிட்ட பாவ ஆசை கொஞ்சம் கூட குறையல அப்படி நீங்க சிந்திக்கிறப்ப நீங்க என்ன நினைக்கலாம், அப்ப நான் உண்மையான விசுவாசியா அப்படின்னு நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, வெறும் ஒரு ஏரியா வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க அது எப்படி இருக்குன்னா, ஒரு மரம் நல்லா இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு, நிதானிக்கிறதுக்கு, சோதிக்கிறதுக்கு வெறும் அழுகி போன ஒரு பழத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா மரமே இருக்குது, எவ்வளோ பழங்கள் இருக்கு, ஒரு பழம் 2 பழம் அல்லது 5 பழமே இருக்கட்டுமே, அல்லது 10 பழமே இருக்கட்டுமே, அழுகி போயிருக்கின்றீங்க. அந்த வெறும் அந்த அழுகி போன பழத்தை மட்டும் பார்த்து மரம் நல்லா இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நிறைய நல்ல பழங்கள் இருக்கு, ஒரு சிலது மட்டும் இப்படி அழுகி போயிருக்கு, நல்லா இல்லைன்னா அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒட்டுமொத்தமா ஓவராலா பார்த்தா மரம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னமோ சில இதுல ஃபால்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரம் குறிப்பிட்ட ஏரியாஸ் வளராம இருக்கலாம். அது ஓகேன்னு நான் சொல்ல வரல, அது வளரணும், அது பரவாயில்ல அப்படியே கிடக்கட்டும் நான் சொல்ல வரல, அது நிச்சயமா மாறணும். அது மாறாம இருக்கிறதுக்கு ஒன்றும் உங்களை ரட்சிக்கல. தேவன் எல்லா ஏரியாவும் மாத்தும்படி தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். எல்லா ஏரியாலையும் நீங்க வளரும்படி, அந்த கோபத்தை மேற்கொள்ளணும், அந்த இச்சையை மேற்கொள்ளணும், அந்த பேராசையை மேற்கொள்ளணும், எல்லாத்தையும் மேற்கொள்ளணும் தான் தேவனுடைய விருப்பம். உங்களுக்கு உதவி செய்வா, நீங்க நம்புங்க. ஆனா என்ன சொல்றேன், அதை வச்சு நான் அவ்வளவுதான், நான் விசுவாசியே கிடையாது, நான் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு நீங்க வந்தா அது முட்டாள்தனமா ஆயிடும். அதுதான் சொல்ல வரேன். உலகத்திலையும் மாரல் லைஃப் பற்றி பேசுவாங்க, சன்மார்க்க ரீதியான வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதான் நல்லது, இதான் கெட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் நிறைய ஒற்றுமை கூட இருக்கும். நாம கெட்டதுன்னு சொல்றது அவங்களும் பொதுவா கெட்டதுன்னு தான் சொல்லுவாங்க, நாம நல்லதுன்னு சொல்றது அவங்களும் பொதுவா நல்லதுதான். யாருமே கொலை செய்யறது நல்லதுன்னு சொல்றது இல்லை, யாரும் திருடுறது நல்லதுன்னு சொல்றது இல்லை, யாருமே விபச்சாரம் செய்யறது நல்லதுன்னு சொல்றது இல்லை. வித்தியாசம் என்னது? நாம என்ன சொல்றோம், வெறும் செயல்ல மட்டும் மாற்றம் இல்ல, உள்ளத்திலேயே மாற்றம். எப்படி? உள்ளத்திலேயே மாற்றம். அவங்க உள்ளத்தெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க அந்த வெளி செயலை பெருசா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உலகத்துல பரிசேயர்லாம் கூட பாருங்க, அந்த வெளி செயலை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, உள்ள எப்படி வேணா இருக்கட்டும்ன்ற மாதிரி விட்டுருவான். கரெக்டா சடங்குகளை செஞ்சிட்டியா, செய்ய வேண்டியதை செஞ்சிட்டியா, அதான் உலகத்தினுடைய அப்ரோச். நாம என்ன சொல்றோம், இல்ல உள்ளமே மாறி போய் பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு உண்டாகணும், கடவுள் மீது ஒரு அன்பு உண்டாகணும், மற்றவர்கள் மீது ஒரு அன்பு உண்டாகணும், அதிலிருந்து செயல் வரணும், அன்பிலிருந்து செயல் வரணும். அப்ப நாம கிறிஸ்தவர்கள் தானம் தர்மம் செய்யறப்போ உலகம் செய்யற மாதிரி செய்யறது இல்லை. அவங்க இது செஞ்சா கடவுள்கிட்ட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு செய்வாங்க. இது செஞ்சா நம்ம கணக்குல ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், இதை நமக்கு என்ன கிடைக்கும்ன்றத மனசுல வச்சுக்கிட்டே உலகத்துல செய்வாங்க. இது செய்வதன் மூலமா அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பேர் உண்டாகும்,
இது செய்வதன் மூலமா சமுதாயத்தில் அவங்க எப்படி நல்லவர்களாய் காணப்படுவார்கள். இதையே அவங்களுக்கு என்ன கிடைக்குது அதை மட்டும் மனசுல வச்சுட்டு செய்வாங்க. கிறிஸ்தவர்களாக நாம் இயேசுவை போல அவர் நம்மளை மாற்றிக்கொண்டே வர்றதுனால நாம அன்பின் நிமித்தமாய் செய்யறோம். ஹையஸ்ட் மோட்டிவேஷன். நமக்கும் சில நேரம் அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. செஞ்சா கிடைக்கும், ஓகே, எப்பவுமே இல்லைன்னு சொல்லல நான். ஆனா வெறும் அப்படிதான் செய்யறோம்னா அப்ப நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தாருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவ, எதிர்பார்த்ததுனால அவரு ஒன்றும் உதவி செய்யல. அவர் உதவி செய்கிற ஒரு குணம் அவருக்கு இருக்குது. நல்ல ஒரு குணம் இருக்குது, அன்பின் குணம் இருக்குது. அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கொடுக்கும், கொடுக்காம இருக்க முடியாது. அவர் அன்பாகவே இருக்கிறதுனால, அன்பினால் நிறைந்து இருக்கிறதுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பினார். அப்போ நாமும் அப்படி ஆயிடுறோம் பாருங்க. மற்றவர்கள் மீது ஒரு அன்பு வந்துருது, ஒரு கரிசனை வந்துருது. அவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுல நம்ம அதனால நல்லா இருப்போன்றது நமக்கு தெரியும். ஆனா மெயின் அதனால மட்டும் செய்யறது இல்ல. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க உயரணும். அப்ப நம்முடைய தானம் தர்மமே வேற விதமாய் இருக்கிறது. என்ன ஒரு மேலான வாழ்க்கைங்க இது. நம்ம எல்லாரும் இப்படி வளர்ந்து கொண்டே வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? சிலுவை. இதற்கு அடிப்படை என்னங்க? கல்வாரி சிலுவை. உண்மையான விசுவாசி ஆயிட்ட பிறகு மனசாட்சியை அவர் சுத்திகரிச்சிடுறாரு, மாத்திடுறாரு. எந்த அளவுக்கு? முன்ன ஓகேன்னு நினைச்சது இப்போ ஓகே கிடையாது. முன்ன இது பரவாயில்ல செஞ்சுக்கலாம்னு நினைச்சது ஐயோ இப்போ சீப்போன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்வியா நீனு? இது எனக்கு எதுக்கு உனக்கு? இந்த குப்பை எதுக்கு உனக்கு? இந்த அழுக்கு எதுக்கு உனக்கு அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. இப்ப நம்ம இயேசு கிட்ட வந்தாச்சு. இயேசு நம்ம வித்தியாசமா வாழ விரும்புகிறார், மேலான வாழ்க்கையை நமக்காக வச்சிருக்கிறார்னு ஒரு உள்ள அளவுல ஒரு ஆசையே மாத்திர அளவுக்கு கிரியை செய்தது என்னது? இந்த இயேசுடைய ரத்தத்தின் சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல். ஒரு மிருகத்தின் ரத்தத்துக்கே ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குமானால் பழைய ஏற்பாட்டில் இயேசுடைய ரத்தத்துக்கு எப்பேர் பெற்ற எஃபெக்ட் இருக்கும். நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கான அடிப்படை என்னது? கல்வாரி சிலுவை தான். சிலுவைன்னு ஒன்று நடக்கலன்னா நாம படிச்சு படிச்சு போதிக்கலாம், இல்லாத ஐடியா கொடுக்கலாம். உங்க திருமணத்தை மாத்துறதுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஒன்னும் டிவைன் பவர் இருக்காது, தெய்வீக வல்லமை இருக்காது. சிலுவைன்னு ஒன்று நடந்துட்டதுனால, நாம ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டதுனால இப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக வந்துடுறாரு. ஆவியானவர் பலப்படுத்துறாரு. எல்லாமே மாற தொடர்ந்து பாருங்க. இயேசுவோட இணைக்கப்படுகிறோம், இயேசுடைய பலத்தை பெறுகிறோம். வசனத்தினுடைய புரிதல் நம்ம மனதை புதிதாக்குது. வேற விதமா சிந்திக்கிறோம், வேற விதமா செயல்படுகிறோம். ஆனா இந்த பில்டிங்கே சிலுவைன்ற அஸ்திபாரத்துல தான் கட்டப்படுது. இயேசு நமக்காக மரிச்சதுனால கர்டன் கிழிக்கப்பட்டுருச்சு. தேவன் என்ன சொல்றாரு? இதை வச்சு நான் அவங்கள மாத்திருவேன்றாரு. இதை வச்சு அவங்கள மாத்திருவேன், இதை வச்சு மற்ற எல்லாத்தையும் கூடி வர செஞ்சிருவேன்றாரு. ஏன்னா இயேசுடைய ரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை அது. இதை நான் சொல்றப்போ சிலர் நினைக்கலாம், சிலர் நான் நினைக்கிறேன் நீங்க ஆமேன்னு போடுவீங்க. சிலர் எனக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்குமே நினைக்கலாம். நான் ஆசையே மாறினா நல்லா இருக்குமே. ஆசையே தப்பு தப்பா இருக்கு. நல்லதை ஆசைப்படுறதை விட்டு கெட்டதை மட்டும் தான் ஆசைப்படுறேன். நீங்க என்னங்க செய்யணும்? ஒண்ணுமே இல்லைங்க, இயேசுவை நம்புங்க. அதான் சொல்றேன்ல, உங்க வாழ்க்கை ஒரு திசையில போயிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க திசையை மாற்றணும்னு விரும்புறாரு. ஒன்றும் இல்லை, இப்படி திரும்பி இயேசுவை நோக்கி, இயேசுவை நீர் எனக்காக மரிச்சு, எனக்காக ரத்தம் சிந்தினீர், உம்முடைய ரத்தத்து நான் வல்லமை இருக்குன்னு நான் நம்புறேன். உம்முடைய ரத்தத்தினால் என்னை தெளிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, உள்ளத்தை மாற்றுவீராக அப்படின்னு சிம்பிளா நீங்க அவரை விசுவாசிங்கனாலே இந்த செகண்டே உங்க இருதயத்தை அவர் தெளிப்பார். இது தேவனை செய்கிற ஒன்று. உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். இந்த நாள் முதற்கொண்டு வசனத்தின் போதனையின் மூலமாய் ஆவியானவருடைய வல்லமையினாலே இயேசுவோட நீங்க நிலைத்திருக்கிறதுனால உங்களை வளர செஞ்சிருவார். மாற்றம் இன்னைக்கு தொடங்கலாம். வாழ்நாள் முழுவதும் இருக்கு மாறுறதுக்கு. பயப்படாதீங்க, மாற்றம் இன்னைக்கு தொடங்கலாம். மாறிட்ட பிறகு வர்றீங்கன்னு சொல்லாதீங்க, இன்னைக்கே வந்துருங்க. இயேசுகிட்ட வந்துருங்கன்னா என்னங்க? அவரை விசுவாசிங்க, அவ்வளவுதான். அவர் விசுவாசிச்சங்கன்றதை எப்படி நீங்க ஆணித்தரமா காண்பிக்கிறது?
வாய் திறந்து சொல்லணும், இயேசுவே நான் உம்மை நம்புறேன், நீரே என்னுடைய ஆண்டவர். அடுத்தபடி ஞானஸ்தானம் எடுக்கணும். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. சிலுவையினால, சிலுவையின் அடிப்படையில் எங்க வாழ்க்கையை தொடர்ந்து நீர் மாற்றிக்கொண்டே வருகிறீரே. இன்றைக்கும் இயேசுடைய ரத்தத்தினால் எங்களை தெளிப்பீராக, ஃப்ரெஷ்ஷாக எங்களை சுத்திகரிப்பீராக, இன்னும் பரிசுத்தமாக்குவீராக. உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே நாங்கள் பரிசுத்தமாகுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு போதிப்பீராக, தொடர்ந்து இயேசுக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.